பணவீக்கம் பணவீக்க ரைட்டிங் பார்த்தோம். ஸோ அது என்ன ரைட்டிங்கு? இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ரைட்டிங் கீழே பணவீக்கம். இந்த பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பணப்புழக்கம் வந்து என்ன இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். விலைவாசி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பணவீக்கத்துக்கு கீழே வரும். அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன காரணங்கள் சொன்னோம்? பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட் பக்கம் எழுதிருப்பீங்க. சொல்ல பார்க்கலாம் என்னென்ன காரணம், என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்ட்டு. பணவீக்கத்துக்கான காரணங்கள்: பண அளிப்பு உயர்கிறது, செலவிடத்தக்க வருவாயில் உயர்கிறது, பொது செலவுகள் அதிகமாகிறது, நுகர்வோர் செலவு அதிகரிக்கிறது, மலிவு ரெண்டு பணக்கொள்கை, ரெண்டு கான்செப்ட் சொன்னோம்னு நினைக்கிறேன். மலிவு பணக்கொள்கை, இன்னொன்று அருமை பணக்கொள்கை. மலிவு பணம், சீப் மணி பாலிசி அண்டு நேர் மணி பாலிசி, ரெண்டு கான்செப்ட் சொன்னோம். மலிவு பணக்கொள்கை இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பணவீக்கம். மலிவு பணத்தை என்ன பண்ணுவோம்? மலிவு பண்ணுவோம். பணத்தை என்ன பண்ணோம்? மலிவு பண்ணா என்ன பண்ணணும்? அதுல என்ன எழுதிருக்கீங்க? மலிவு பணக்கொள்கை கீழே பாயிண்ட்ஸ். பணத்தோட மலிவு மலிவு பணக்கொள்கைக்கு பாயிண்ட்ஸ் என்ன எழுதிருக்கீங்க? மலிவு பணக்கொள்கை எந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்படும்? கொஸ்டின் பண வாட்ட காலத்தில். பணத்தை வந்து மலிவு பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி வட்டி விகிதத்தை என்ன பண்ணணும்? வட்டி விகிதத்தை கம்மி பண்ணணும். அதாவது பேங்க் டெபாசிட் பண்ற வட்டி விகிதம். பேங்க்ல இருந்து நீங்க பணத்தை எடுத்துக்கிற மாதிரி. வட்டி நான் கம்மியாக தான் கொடுப்பேன்னா நீங்க வெளியே கொடுப்பீங்களா? நீங்க வட்டி பணம் கொடுக்குறீங்க, நான் 2 ரூபா வட்டி தான் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? கொடுக்க மாட்டீங்க அதிகமா வெளியில. பேங்க்ல 2 ரூபா வட்டினா பேங்க் கொண்டு போய் போட மாட்டீங்க, நீங்க வச்சு செலவு பண்ணீங்க. அப்படி ரிவர்ஸ் ஆகி யோசிக்கணும். சரியா? பேங்க்ல 2 ரூபா 10 ரூபா வட்டினா நம்ம கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம். 2 ரூபா தான் வட்டின்றப்ப நம்மளே கையில வச்சுக்கிட்டு அதை செலவு பண்ணணும். பணத்தோட மதிப்பு வந்து அதாவது பணத்தை அதிகமா மக்கள் புழக்கத்தை வர மாதிரி பண்ணணும். அது எந்த காலத்துல அறிமுகப்படுத்தப்படும்? பண வாட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்படும். வேற என்ன கான்செப்ட் இருக்கு? பணவீக்கம்னா என்னன்னு பார்த்தோம். அது கீழே அதனோட காரணிகள் என்னன்னு பார்த்தோம். ஸோ காரணிகள் ஓகே. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு வாட்டி திருப்பி பார்க்கணும், இல்லைன்னா மொத்த கான்செப்ட் மறந்துடும். திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். மனப்பாடம் பண்ற மாதிரி படிக்காதீங்க. அப்பப்போ அப்படியே எடுத்து அந்த கான்செப்ட் என்னன்னு பார்க்கணும். இல்லை மற்ற சப்ஜெக்டா மனப்பாடம் பண்ணி நீங்க நிறுத்திட்டீங்கன்னா மறந்துடும். திடீர்னு நாளைக்கு எடுத்து மலிவு பணக்கொள்கை அப்படின்னு திடீர்னு கேட்டாவே அது வராது. ஏன்னா மனப்பாடம் பண்ணி சென்டென்ஸ் அப்படியே சொல்ற மாதிரி வராது. நீங்க ஏதாவது கான்செப்ட் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சதான். அதாவது கிளாஸஸ் சொல்றதை வச்சு அப்பப்போ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அதனுடைய காரணிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த ஹெட்டிங் என்ன இருந்தது? பணவீக்கத்தோட காரணிகள், அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் பார்ப்போமா? ஸோ பணவீக்க காரணிகளோட விளைவுகள் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த விளைவுகள் 2ஆ பிரிச்சோம். அது வந்து உற்பத்தி மீதான விளைவுகள் மற்றும் பகிர்வு மீதான விளைவுகள் 2ஆ பிரிச்சோம். உற்பத்தினா பொருளை உற்பத்தி பண்றவங்க அதை எப்படி விற்கிறாங்க, அதுதான் சொன்னோம். வெங்காயத்தெல்லாம் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது பணம் அதிகமா விலை ஆடுறப்ப விற்பாங்க. அந்த மாதிரி உற்பத்தி காரணி. பகிர்வு காரணிகளை எக்ஸாம்பிள் சொன்னோம். கடன் கொடுக்குறவங்க பெனிஃபிட் அடைகிறாங்களா, கடன் வாங்குறவங்க பெனிஃபிட் அடைகிறாங்களா அப்படின்னு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? அதாவது பகிர்வு பண்றப்ப யார் பெனிஃபிட் ஆவாங்க? பணவீக்கத்தின் காலத்தில் கடன் கொடுத்தவரா கடன் வாங்கியவரா அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிடுவோம். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இந்த கீழே டிஸ்கஸ் பண்ணோம். இதுல காரணிகள்லாம் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ். இதுல அதுக்கப்புறம் கீழே விளைவுகளுக்கு அப்புறம் வேற என்ன ஹெட்டிங் எழுதுவீங்க? காரணிகள், விளைவுகள். இது 2 மெயின் ஹெட்டிங்கா பார்த்தோம். சரியா? சோ அப்ப பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எப்படிலாம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். அடுத்து இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பணவீக்கத்தை ஃபர்ஸ்ட் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நோட்ஸ் கொடுக்குறேன். சரியா? ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் லிசன் பண்ணுங்க. காது முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் அதை எழுதிக்கலாம். சரியா? ஸோ எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம், அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள், பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சொல்லுங்க. தொழில் முனைவோர்களுக்கு முதலீட்டாளர் கேட்குறாங்க. 2 பேரும் ஒன்று தானே? தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள். தொழில் முனைவோர் அப்படின்ற வேற. தொழில் முனைவோர் அப்படின்றது பிசினஸ் பண்றவங்க. முதலீட்டாளர்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருந்துக்குவாங்க. தொழில் முனைவோர் அப்படின்ற ஆண்டர்பிரனர்ஷிப். நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது. தொழில் முனைவோர் அப்படின்றது என்னன்னா தொழில் ஆரம்பிக்கும். முதலீட்டாளர்கள் அப்படின்றது நான் தொழில் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டு வீட்டில் உட்காந்துக்குவேன். ஷேர் மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் நல்லா போயிட்டு இருக்கா, ரிலையன்ஸில் போய் முதலீடு பண்ணிடுவேன்.
அப்போ ரிலையன்ஸ் ஜியோ நல்லா போயிட்டு இருக்குன்னா ரிலையன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஷேரோடைய விலை வந்து 50 ரூபா இருக்குன்னு வைங்க, நான் இன்னைக்கு போய் முதலீடு அதில் போய் டெபாசிட் பண்ணிட்டு நான் வீட்டில் உட்காந்துக்குவேன். ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு ஷேர் 500 ரூபா கூட வைக்கலாம், 1000 ரூபா கூட வைக்கலாம், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட். தொழில் முனைவோர் அப்படின்னா நானே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு, நானே சைக்கிள் தயாரிச்சு, நானே மெழுகுவர்த்தி தயாரிச்சு, நானே சாக்பீஸ் தயாரிச்சு நானா டெபாசிட் பண்ணுறது ரெண்டு தான். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். தொழில் முனைவோர்னு நம்மளே பண்றது, நம்மளே ஒரு தொழில் ஆரம்பிச்சு நம்மளே பண்றது. முதலீடு அப்படின்றது முதலீடு பண்றது தொழில். நாம் ஒரு முதலீடு போடுறது தொழில் ஆரம்பிக்க முடியும், பட் தொழில் ஆரம்பிக்காம முதலீடு பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வேற யாராவது பிஸ்னஸ் பண்ண வைக்கிறவங்களுக்கு நான் ஒரு அமௌண்ட் பார்ஷியல் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு அது அவங்ககிட்ட இருந்து நான் திருப்பி வாங்கிக்கலாம். நான் ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க ஒரு 10,000 என்கிட்ட கொடுக்குறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு நான் 20,000 ரூபாய் திருப்பி கொடுக்குறேன் வட்டியோட அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்குறதுன்னு வச்சுக்கலாம். சரியா? ரெண்டுக்கு மேஜர் டிஃபரெண்ட் அதெல்லாம். முதலீட்டாளர்கள் அப்படின்றது வந்து வெறுமனே ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், எங்க வேணாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம். அது எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்? எக்ஸாம்பிள் புரியணும்னா, ஈஸியா புரியணும்னா ஷேர் மார்க்கெட் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அந்த ஷேர் எவ்வளவு விற்கும். எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேரோட ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் டர்ன்ல எல்ஐசி போயிட்டு இருக்கு. அதிகமாக வேற என்ன போயிட்டு இருக்குன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு ஒன்று இருந்தது, இருக்கா இப்போ கிட்டத்தட்ட ரிவால் ஆயிடுச்சு. இல்ல பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஓரளவுக்கு எப்பயுமே போயிட்டு இருக்கும். பரோடா, பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் கனரா பேங்க்ஸ் அந்த சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ அது ஷேர் மார்க்கெட்டோட இருக்கக்கூடிய நிலம் ஒவ்வொரு நாளைக்கு மாறும். இன்னைக்கு ரேட் படி ஜியோ நல்லா போயிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வோடாஃபோன் விஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அதனுடைய நடப்பு காலத்தில் வந்து அவங்க அதாவது லாஸ்ல தான் காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஸ்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. விஐன்னு அவங்க போயிட்டு இருக்காங்க இல்லையா. வோடாஃபோன் பிளஸ் ஐடியா ரெண்டும் சேர்த்து வி அப்படின்னு போட்டிருக்கீங்க. அவங்க வந்து இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் அதிகமாக வச்சிருக்கவங்க யார் அப்படின்னா யாரு? ஜியோ இல்லை, வோடாஃபோன் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. விஐ தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜியோ, அதுக்கப்புறம் ஏர்டெல், இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ ரெண்டு கம்பைன் ஆயிடுச்சு இல்லையா, ஐடியா வோடாஃபோன், அவங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க. சரி. ஸோ கட்டுப்படுத்தக்கூடிய பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள், அதாவது என்னென்ன எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம், கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். யாராவது ஐடியா சொல்ல போலாம்? பணவீக்கம் வந்துருச்சு, அதை எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம், கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நீங்களே ஏதாவது இமேஜின் பண்ண முடியுமா? சொல்லுங்க, யாராவது பாயிண்ட் சொல்லுமா? பணம் அதிகமாக புழக்கத்தில் கொண்டு வரது தடை பண்ணணும். ஸோ பணப்புழக்கத்தை வந்து தடை பண்ணணும். ஸோ இது எப்படி பிரிக்கிறாங்க ஆக்சுவலாக, எப்படி பாயிண்ட்ஸ் கரெக்ட். ஒரு பாயிண்ட், பணம் வந்து மக்களுடைய அதிக புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும். பணவீக்கனாவே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும். வேற பாயிண்ட் தெரிஞ்சு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. வட்டி விகிதத்தை வந்து அதிகப்படுத்தலாம். வட்டி விகிதத்தை வந்து அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? வட்டி விகிதத்தை எந்த வட்டி விகிதத்தை அப்படின்றது பாயிண்ட்ஸ் முக்கியம். வட்டி விகிதம் அப்படின்னா அது எந்த வட்டி விகிதம் அப்படின்னு முக்கியம். பேங்க்ல வந்து நீங்க போற டெபாசிட் கொடுக்குற வட்டி விகிதமா, அதை கம்பல்சரி குறைக்கணும். அதிகப்படுத்த என்ன பண்ணணும்? நான் கொண்டு போய் இல்ல கரெக்ட், இந்த பாயிண்ட் கரெக்ட். பேங்க்ல கஸ்டமருக்கு உண்டான வட்டி விகிதத்தை டெபாசிட் பண்ணீங்கன்னா அதிக வட்டி தரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கையில வச்சு செலவு பண்ணாம பேங்க்ல போய் போட்டுருவோம். கரெக்டான பாயிண்ட். வேற பாயிண்ட் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? சரி, வேற பின்னாடி சொல்ல ஏதாவது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள்ல இதுல ரெண்டு வகையில கட்டுப்படுத்தலாம். வழி ஒண்ணுல பண சம்பந்தமா, அதாவது பணவியல் கொள்கை சம்பந்தமா பண்ணலாம். இன்னொன்று வந்து நிதி சார்ந்து வகையா பண்றதை பண்ணலாம். அடுத்தது இங்க வந்து குறுகிய காலத்தில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மற்றவையும் கூட வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா ஹெட்டிங்காக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிங்க, என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ பணவியல் முறைகளில் பார்த்தோம்னா இப்போதான் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது, இத்தனை கிளாஸ்ல பார்த்தது எல்லாமே எந்த ஹெட்டிங் கீழே பார்த்துருக்கோம்? பணவியல் கொள்கை கீழே தான் பார்த்துருக்கோம். இதுல நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இதுல அது வழியா தான் இந்த பணத்தை கட்டுப்படுத்த போறாங்க. அதுல ரிவர்ஸ், அதாவது ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ற, மத்திய மைய வங்கி அனௌன்ஸ் பண்ற என்னென்னலாம் பார்த்தோம். என்னது? ரெப்போ ரேட்டு, அடுத்தது ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அடுத்தது CRR கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, கையிருப்பு விகிதம், பணத்தோட கையிருப்பு விகிதம். அடுத்தது SLR நீர்மை இருப்பு விகிதம். இந்த மாதிரி 4-5 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தோம். சரியா? இதுல எந்த இது அதிகரிக்கணும், எந்த இது குறையணும், அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க. அதாவது இதுதான் பணவியல் கொள்கை. பணவியல் கொள்கைனா டைரக்டா பணவியல் கொள்கை மேனேஜ் பண்றது யாரு? RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மேனேஜ் பண்ணுது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணலாம், பணவீக்கத்தை ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நிதி சார்ந்தது கவர்மெண்ட் சம்பந்தது. அடுத்த பாயிண்ட் அங்க வரும். ஸோ இதுல வந்து ரெப்போ ரேட் கம்மியாகணுமா அதிகமாகணுமா?
இப்போ இதெல்லாம் எந்த இடத்துல ஆரமாக அப்லோ வரணும், எந்த இடத்துல ஆரமாக டவுன் வரும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்க ரெப்போ ரேட் அதிகப்படுத்துவீங்களா, ரெப்போ ரேட்டை குறைப்பீங்களா? ரெப்போ ரேட் அதிகப்படுத்தினா ரெப்போ ரேட் கம்மி பண்ணா அது ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ. ஃபர்ஸ்ட் ரெப்போ ரேட் என்ன? ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மற்ற பேங்க் பேங்க் யாராவது ஒருத்தங்க கரெக்டா சொல்லுங்க. மற்ற வங்கிகளுக்கு ஆர்பிஐ கரெக்டா சொல்லல, கரெக்டா வர மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு ஆர்பிஐ ஒரு வட்டி கொடுப்பாங்களா, இல்ல பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ பணம் வாங்கிக்கிறாங்களா, இல்ல ஆர்பிஐ பேங்க்? இங்க யாரு பணம் வாங்குறாங்க இந்த இடத்துல, அதை மட்டும் சொல்ல முடியாது. மத்த பேங்க் பணம் வாங்குறாங்க. அப்போ ஆர்பிஐ வந்து ஒரு வட்டிக்கு பணம் கொடுக்குது, ஆர்பிஐ கொடுக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணும், ஆர்பிஐ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுமா கம்மி பண்ணுமா? வட்டி அதிகப்படுத்தும். ஸோ வட்டி ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஆட்டோமேட்டிக்கா அதிகப்படுத்துவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ண மாட்டாங்க, பேங்க் பணத்தை வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ பணத்தை வாங்க மாட்டாங்கன்னா, பேங்க் பணம் வாங்கலன்னா மக்களுக்கு பணம் தர மாட்டாங்க. இவ்வளோ பணம், இவ்வளோ லோன் தரோம் வந்து வாங்கிக்கிங்க, இவ்வளோ ஸ்கீம் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, அது இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம், பணவியல் கொள்கை மூலியமா வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்த செகண்ட் பாயிண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, குறைப்பாங்களா அதிகப்படுத்துவாங்க? கம்மி பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நாம அவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்ன பண்ணுவாங்க, கம்மி பண்ணு. நீங்க கான்செப்ட் கண்டிப்பா இந்த மாதிரி ஏரியாவில் புரிஞ்சிக்கணும். அதுதான் நம்ம யூஸ் ஆகும், எக்ஸாமுக்கு அதான் யூஸ் ஆகும். நீங்க படிக்கிறது பக்கமா படிக்கிறதுலாம் யூஸ் ஆகாது. கான்செப்ட் இருக்கிறத ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் என்ன இருக்குன்னு தெளிவா புரிஞ்சிக்கணும். சரியா? புரியலன்னா 1-2 டைம் கேளுங்க, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம். சரி, இந்த இடத்துல ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன பண்ணுவாங்க, கம்மி பண்றதுனால என்ன நடக்கும்? இப்போ இந்த இடத்துல யாரு, பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு வட்டி கொடுக்குது. யாருக்கு? இந்த பேங்க் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு. புரியுதுல்ல? இந்த இடத்துல ஆர்பிஐ கொடுக்குது, இந்த இடத்துல என்ன பண்றது, ஆர்பிஐ வந்து வாங்குது. ஆர்பிஐ வாங்குறப்ப என்ன சொல்றோம், கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ரெப்போ வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ஒரு வட்டி வந்து அதிகமா நான் கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமா இருந்தா தான் பேங்க்ல இருக்கிற பணத்தை வந்து மக்கள் கிட்ட கொடுக்காம பேங்க் கூட போடுவாங்க. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கம்பல்சரி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நீ மக்கள் கிட்ட போய் கொடுத்து ஏமாறுறதை விட பேங்க் நான் உனக்கு வட்டி தரேன், கொண்டு என்கிட்ட டெபாசிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து என்ன பண்றோம்னா அதிகப்படுத்திடுறோம். அப்போ மக்கள் கிட்ட பணப்புழக்கம் இருக்காத மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல கொண்டு இங்க வச்சிருவாங்க, டெபாசிட் பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா பணப்புழக்கம் கம்மியாகும். இந்த பாயிண்ட் புரியுதா இல்ல? இந்த இடத்துல சொல்லுங்க, இந்த இடத்துல என்ன கன்ஃபியூஸ் ஆச்சு? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன ஆகுது, குறைச்சு கொடுத்தா தான் சார் அவங்க இது பண்ணுவாங்க. பேங்க்ல வந்து போட்டு இது பண்ணுவாங்க. நம்ம பேங்க்ல பணம் போட்டு வைக்கணும்னா நிறைய வட்டி கொடுக்குறேன்னு சொன்னாலும் நான் போய் போடுவாங்க. ஆர்பிஐ கிட்ட ஆமா சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க. பேங்க் வந்து ஒரு ஆக்சுவலா நார்மலா ஒரு வட்டி பேங்க் ரேட்னு ஒன்று தனியா இருக்கு. பேங்க் ரேட் என்னது? பேங்க் ரேட்னு ஒரு கான்செப்ட் சொன்னா வங்கி விகிதம். பேங்க் ரேட் அப்படின்றது வங்கி விகிதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, உனக்கு வந்து நீ பணம் வேணும்னு என்கிட்ட தேவைக்கு வாங்கி மக்கள்கிட்ட வட்டி கொடுக்குற. ஸோ அப்போ வந்து அதனுடைய ரேட் தனி. சரியா? நார்மலா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, பேங்க் வந்து இது வந்து பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மெயின் டூல் என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுதான் மெயின் டூல். பண வீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறது. மக்கள், அதாவது பேங்க் வந்து மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாறாம
பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நானே வட்டி அதிகமா கொடுத்துறேன், இப்ப நீ வந்து நீ வெளியே கொடுக்காம நீ பேங்க்ல டெபாசிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்திட்ட அப்படின்னா இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ரைட். சோ இப்போ இங்க நான் ஒரு ரெப்போ ரேட் என்ன ஆகும்? ரெப்போ ரேட்ன்றது நார்மலா என்ன சொல்லிருக்கோம்? டெஃபினேஷன் கிளியரா சொல்லுங்க. ரெப்போ ரேட் அப்படின்றது ஆர்பிஐ வந்து அது கீழே இருக்கிற வங்கிகளுக்கு பணம் ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ என்ன பண்றது? பேங்க்குக்கு ஒரு சதவீத வட்டி வந்து நிர்ணயிக்கிறது. பேங்க் வந்து என்ன பண்ணுது? ஒரு வட்டி விகிதத்தை நிர்ணயிக்குது. வட்டி விகிதத்தை நிர்ணயிக்குது. அப்ப இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? வட்டி விகிதம் அதிகமா இருந்துச்சுன்னா பேங்க் வாங்கிக்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? வட்டி விகிதம் ஆர்பிஐ அதிக வட்டி சொன்னா எந்த பேங்க்கும் வாங்காது. கம்மியா இருக்கிறதுனால இப்போ நாமளும் எப்படி தான் சார் பணம் மற்றவங்க வட்டி கம்மி கொடுக்குறதுனால வாங்கலாம். ஆக்சுவலா ரெப்போ ரேட் சரி ஓகே. இந்த பாயிண்ட் இருக்கும். நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது அடுத்து நான் சொல்றேன். சரியா? சொல்றேன். இப்போதைக்கு இருக்கட்டும். சரியா? இப்போதைக்கு இருக்கட்டும். சரிம்மா இப்போதைக்கு விட்டுருங்க. இது இந்த பாயிண்ட் மட்டும் ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு. ஓகேவா? சோ இந்த செகண்ட் பாயிண்ட் ஓகேவா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு வட்டி இவ்வளவு வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. மக்கள் கிட்ட என்ன ஆகாது? ஆட்டோமேட்டிக்கா பணப்புழக்கம் குறைஞ்சிடும். பணம் வந்து ரிவர்ஸ்ல வந்துடும். சரியா? ஸோ ஆக்சுவலா இங்கேயுமே இப்படிதான் வரும். சரி ஓகே இருக்கும். சிஆர்ஆர் அப்படின்றது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும்? 3% வரைக்கும் இருக்கும். ஸோ இதையும் வந்து என்ன பண்ணலாம்? இதையும் சம் பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமா மக்கள் கிட்ட கண்ட்ரோல் பண்ணணும், பேங்க் கண்ட்ரோல் பண்ணணும்னா இதையும் என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாம். இதையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். 3% இருக்கு. நான் ஒரு 4% வரைக்கும் சொன்னா பேங்க் வந்து 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்க, பேங்க் கிட்ட இல்ல 3 ரூபாய் மட்டும் வாங்கி வைக்கிறேன் நானு, இல்ல நான் ஒரு 10 ரூபாய் கொடு அப்படின்னு சொன்னா அப்பயே அவங்க பேங்க்கு நஷ்டம் தாங்க. புரியுதுல்ல? பேங்க் 100 ரூபாய் வச்சிருக்க பேங்க் 3 ரூபாய் வரைக்கும் நம்ம பேங்க்ல இருந்து வாங்கி வைக்கிறோம். இதை நான் 10 ரூபாய் பண்ணேன் அப்படின்னா பேங்க் வந்து மக்கள் கிட்ட வட்டி கொடுக்காம என்கிட்டே கொடுக்கும். சரி, அப்ப இங்கேயும் ஆட்டோமேட்டிக்கா இதையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்ப எஸ்எல்ஆர் லிக்விட் ரேஷியோ இது எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லுவோம்? நியர்லி 80%. ஸோ இதையும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? பணவீக்கத்து அளவை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? சரியா? ஸோ இங்கேயுமே ஆக்சுவலா ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் தான் ஆகும். பார்ப்போம். இதை மட்டும் நான் பார்த்து சொல்லிடுறேன். கிளியரா உங்களுக்கு ஏற்கனவே ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஒவ்வொரு கிளாஸும் பேசிட்டு தான் இருக்கும். அப்பயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் வந்துட்டே தான் இருக்கு இல்ல? ஸோ அதனால அப்போ எப்பயுமே நீங்க டெய்லியும் கான்செப்ட் ஓரியன்டா அதை பார்த்துட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஓரளவு கிளியர் ஆகுங்க. அதுக்கப்புறம் நான் இதை பத்தி மறுபடியும் பேசுவோம். ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மறுபடியும் பேசலாம். ஓகேவா? ஓரளவு இது வரைக்கும் ஓரளவு புரியுதா? சரி, அடுத்து போவோம். ஸோ நிதி சார்ந்து அப்படின்னா இது டேரக்டா எங்க போயிடுது? கவர்மெண்ட் அண்டர்ல கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல போயிடுது. பட்ஜெட் சம்பந்தமா, அதாவது இது பணவியல் கொள்கைக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நிதி கொள்கை தான் பார்க்க போறோம். அது அதுக்கு கீழே தான் வரும்போது பட்ஜெட் அப்படின்னு நிதி சம்பந்தமா இருக்கக்கூடியது அரசியலமைப்பு சார்ந்ததா சாராத அமைப்பா? as per the constitution இது finance சம்பந்தமா வரக்கூடிய ஆர்டிகல் இருக்குது. யாராவது படிச்சுங்க. சோ ஆர்டிகல் 280. சோ பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை ஆர்டிகல் சோ 3 ஆர்டிகல் மெயினா நிதி சம்பந்தமா வரும். நிதி ஃபைனான்ஸ் கமிஷன் போறதுக்கு என்ன ஆர்டிகல்? நிதி பட்ஜெட் சப்மிட் பண்ண பட்ஜெட்ன்ற வார்த்தை இருக்கா கான்ஸ்டிடியூஷன்ல? அரசியலமைப்புல பட்ஜெட்னு வார்த்தைகள் இருக்கா? பட்ஜெட்னு எந்த வார்த்தையும் கிடையாது. நிதி அறிக்கை என்ன இருக்கு? சோ அதுக்கு என்ன ஆர்டிகல் இங்க? ஞாபகம் இல்லையா? 200 ஸ்டேட் சார்ந்த என்னது? மாநிலத்தை அதாவது சென்ட்ரல் சார்ந்த என்னது? ஆர்டிகல் 212 112 ஆர்டிகல் 112 202 நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். சரியா? சோ ஆர்டிகல் 2 ஆர்டிகல் இருக்கு. ஃபைனான்ஸ் கமிஷன் அதாவது பட்ஜெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தாக்கல் பண்ணக்கூடிய பட்ஜெட், ஸ்டேட்ல தாக்கல் பண்ணக்கூடிய பட்ஜெட், ரெண்டுக்கு தனித்தனி ஆர்டிகல் இருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா நிதி செலவினங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் குறைக்குவாங்களா கூட்டுவாங்களா? செலவு வந்து கம்மி பண்ணிக்குவாங்களா கூட்டிக்குவாங்களா? கவர்மெண்ட் கம்மி பண்ணிக்குவாங்க. செலவு அதிகமான பணம் போயிட்டே இருக்கும் வெளியே. செலவு கம்மி பண்ணிக்குவாங்க. சோ அப்ப எது பண மசோதா இல்லப்பா, பண மசோதா பத்தி பேசல, பட்ஜெட் பத்தி தான் பேசுறேன். பட்ஜெட்
பண மசோதா பத்தி பேசுறேன். பட்ஜெட் வந்து 112, ஸ்டேட்ல வந்து 202. சரி, அந்த ஆர்டிகல் வேணா செக் பண்ணிக்கலாம், கரெக்டா தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இங்க நிதி சார்ந்தது எல்லாத்தையும் கம்மி பண்ணுவாங்க, சரியா? ஸோ மற்ற வேலையில் வரப்ப என்ன வரும் அப்படின்னா, குறுகிய காலம் நீண்ட காலம் ரெண்டு தனித்தனியாக பிரிக்கிறாங்க. குறுகியனா உடனே சடனா, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வெங்காயம் வந்து தட்டுப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் மூலியமா ஆன்லைன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அதாவது என்ன இருக்கு நமக்கு ரேஷன் கடைலாம் இருக்கு இல்லையா, ரேஷன் கடை மூலியமா கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. நீண்ட காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் குறுகிய ரெண்டா பிரிச்சுக்குவாங்க. சப்டிவிஷன் குறுகிய காலம் நீண்ட காலம் பிரிச்சுக்குவாங்க. குறுகிய காலம் மற்றும் ரெண்டாவது நீண்ட காலம் ரெண்டா பிரிச்சுக்குவாங்க. ரெண்டா பிரிச்சுட்டு இதை வந்து சடனா முடிவு பண்றது, சீக்கிரமா மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி. அதாவது ஆனியன் எது எக்ஸாம்பிளுக்கு ஆனியன் எடுத்துக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை, டக்குனுக்கு எது கிடைக்கலையோ அதை உடனே கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி முடிவு பண்ணி ஃபாரின்லேருந்து பண்ணாங்க. ஏற்கனவே இஸ்ரேல் அந்த மாதிரிலாம் இம்போர்ட் பண்ணி எடுத்தாங்க இல்லையா, அங்கிருந்து ஞாபகம் இருக்கா? வெங்காயத்தை வந்து வர வச்சாங்க ஃபாரின்லேருந்து, பாகிஸ்தான் அந்த மாதிரி பக்கத்து கண்ட்ரிலேருந்து. திடீர்னு தட்டுப்பாடு 200 ரூபா 300 ரூபா போறப்போ என்ன ஆச்சுன்னா அதை வந்து பணம் வீட்டு காரணம் தான், அது விலைவாசி அதிகமாகி போச்சு, வெங்காயமும் தட்டுப்பாடு ஆகி போச்சு. அப்போ உடனே சடனாக டேலி பண்ணணும் அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட் மூலியமாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ நீண்ட காலம் அப்படின்றது என்னன்னா படிப்படியா நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் வாங்குற பொருளுக்கும் டேலி ஆகும். ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், அந்த 10,000 ரூபாய்க்கு ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு கவர்மெண்ட்டை கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற மாதிரி கவர்மெண்ட்டை நடக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி 3 வகையா வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வழிகள் பிரிக்கிறாங்க. பணவியல் கொள்கை மூலியமா, இன்னொன்னு நிதி சார்ந்த கொள்கைகள் மூலியமா, இன்னொன்னு மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. சரிங்களா? பார்த்த வரைக்கும் புரியுது இல்லை? ஸோ அந்த 3ஆ பிரிக்கிறது பணவியல் கொள்கை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்த டாபிக் தான். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் இந்த மாதிரி வச்சு பண்றாங்க, சரிங்களா? ஸோ ரெப்போ ரேட் ஆசிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ரெண்டும் மேக்ஸிமம் ஐயா தான் வரும், சரியா? ரெண்டு அதிகப்படுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்கா பேங்க்குக்கும் வெளியே போகாது, இங்கிருந்து ரிவர்ஸ்ல இங்கிருந்து திரும்பி வந்துடும். இங்க அதிகப்படுத்தினா பேங்க்குக்கு போகாது, இங்க அதிகப்படுத்தினா பேங்க்ல இருந்து ரிவர்ஸ்ல வரும். ரெண்டு கான்செப்டும் ஒன்று தான், ரெண்டுமே இன்க்ரீஸ் தான் ஆகும், சரிங்களா? ஓகேவா? சப்போஸ் அது புரியலன்னா நான் மறுபடியும் அடுத்த கிளாஸ்லயும் சொல்றேன். இங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க்குக்கு பணம் போகாது, வாங்க மாட்டாங்க. வட்டி அதிகமா வட்டி திணிக்கிறாங்களே, மற்ற வங்கிகளுக்கு விதிக்கின்றது தான் சொல்லியிருக்கோம் வேர்டு. மற்ற வங்கிகளுக்கு திணிக்கின்ற அப்படின்னு சொல்லியிருக்கோம் வார்த்தை. ஸோ மற்ற வங்கிகளுக்கு விதிக்கின்றப்ப அதிகமா விதிச்சா வாங்க மாட்டாங்க. இது அதிகப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா வெளியே பணம் மூவ் ஆகாது. இங்க அதிகப்படுத்தினா பணம் மூவ் ஆகுறது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும். இங்க அதிகப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா பணம் ரிவர்ஸ்ல இங்க வரும், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சொல்றதை வாங்கிக்கிங்க, அப்புறம் உங்களுக்கு புரியலனாலே நான் மறுபடியும் சொல்றேன், ஓகேவா? இங்க இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் கிட்ட, அதாவது பேங்க் நான் அதிக வட்டி 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டின்னு சொல்லிட்டுனா பேங்க் என்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பணவியல் கொள்கையில் அதிகமாகும். அதாவது பண புழக்கம் வந்து மக்கள்கிட்ட கம்மியாயிடும், பேங்குக்கு போகாது. ஸோ இங்க அதிகப்படுத்தினா என்ன ஆகும், மக்கள்கிட்ட கொடுக்கறத விட ஒரு சேஃப்டியான ஆள் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே பணவீக்க காலத்துல இன்க்ரீஸ் தான் ஆகும், ஓகேங்களா? இந்த கான்செப்ட் சப்போஸ் புரியலன்னா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல மறுபடியும் சொல்றேன். ஸோ இது ரெண்டுமே இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிற என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்து வெளியில இருக்கிறதெல்லாம் கட்டுப்பாடு நடக்கும், சரிங்களா? ஸோ இதுல பண வீக்க காலத்துல, பண வாட்ட காலத்துல இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதுன்னா மறுபடியும் நான் உங்களுக்கு சார்ட் போட்டு மறுபடியும் சொல்றேன், ஓகேங்களா? பண வீக்க காலத்துல என்ன நடக்கும், பண வாட்ட காலத்துல என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றேன். ஆனா மெயின் டூல் என்ன அப்படின்னா இதுல வந்து ஆர்ஆர்ஆர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டான்னு பாக்குறப்ப ரிவர்ஸ் ரெப்போ ரேட் தான், சரிங்களா? இங்க பேங்க் வந்து இங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவன் இருக்கிற பணத்தை மக்கள் கிட்ட வட்டியா கொடுக்காம அவன்கிட்ட இருக்கிற காசை கொடுத்து ஆர்பிஐ கிட்ட கொடுக்கணும் இல்லையா? இப்ப நான் என்கிட்ட நீ வாங்கி தான் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க அவசியம் இல்லை. ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்றப்ப அவன் 1000 கோடி 500 கோடி வச்சிருப்பான். நீ எப்ப பார்த்தாலும் போய் ஆர்பிஐ கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீ உங்ககிட்ட வச்சிருக்கிற 1000 கோடியோ இல்ல 1 லட்சம் கோடியோ மக்கள் கிட்ட வட்டிக்கு கொடுக்காம நீ என்கிட்ட வந்து கொடு, நான் வந்து ஒரு ஆர்பிஐ என்ன நம்பி கொடுக்கலாம், நான் வந்து திருப்பி கொடுத்துருவேன்ற நம்பிக்கை இருக்கு மக்களை விட. ஸோ அப்போ ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னா மக்கள் கிட்ட கொடுக்காம பேங்க் கிட்ட, அதாவது ஆர்பிஐ கிட்ட கொடுப்பாங்க. ஸோ மெயின் டூல் என்னது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்திக்கிற மெயின் காரணி ரிவர்ஸ் ரெப்போ ரேட். எல்லாத்த விட மெயின் டூல் இதுதான். ஏன்னா வட்டி அதிகமாக கொடுன்னு சொன்னா இங்க வந்து, சரியா? பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பணவியல் காரணிகள் முக்கிய கூறு என்னன்னா ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் தான் முக்கியமான பாயிண்ட், சரியா? மற்றதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் பெருசா ஒன்றும் குறையாது. இது இன்க்ரீஸ் பண்ணாலே அவங்ககிட்ட இருக்கிற காசை வெளியே கொடுத்துட்டே தான் இருப்பான். அவனை யாரும் ஆர்பிஐ கூட்டு ஏன்னான்னு கேட்க முடியாது. இதை இன்க்ரீஸ் பண்ணா மக்கள் கிட்ட கொடுக்கறத விட, விஜய் மல்லையா கிட்ட கொடுத்து ஏமாறதை விட அந்த ஒரு 1000 கோடியோ 2000 கோடியோ ஆர்பிஐல டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா குறிப்பிட்ட வட்டி நிறைய கொடுக்குறான். அந்த வட்டியை வச்சு ஆர்பிஐ, அதாவது பேங்க்ல வேலை செய்யற எல்லாருக்கும் சேலரி கொடுத்துடலாம், பேங்க் ஒன்று எத்தனை வருஷத்துக்கு வேணா ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேங்க் முடிவு பண்ணுவாங்க. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், யார் வேணாலும் முடிவு பண்ணுவோம், ஓகேவா? ஓரளவுக்கு புரியுதா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா? ஏதாவது டவுட்னா கேளுங்க, ஏதாவது சொல்லுங்க.
இப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்துக்கு உண்டான காரணிகள் என்னென்னு சொல்லியிருக்கோம். சரியா? நீங்க அதுக்கப்புறம் அது ஒரு டைம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். சரியா? இதை எழுதிக்கிறீங்களா? அது பாயிண்டா போட்டு பார்த்து இப்போ ஹெட்டிங் போட்டுங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துக்கு உண்டான காரணிகள், அதாவது வழிமுறைகள். ஏதாவது டவுட்னா கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்க. ஜேஎம் கீன்ஸ் மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் ஹெட்டிங் போட்டுருங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இருக்குன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் ஹெட்டிங். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் அது கட்டுப்படுத்தக்கூடிய பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் ஹெட்டிங் போட்டுங்க. கொஞ்சம் ஸ்பீடா இருங்க. ஜேஎம் கீன்ஸ் மற்றும் ஜேஎம் கீன்ஸ் யாரு? நவீன பொருளாதாரத்தின் தந்தை. ஓகேங்களா? நவீன பொருளாதாரம் பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அவர் தான். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. நியூ எக்கனாமிக்ஸ் ஆர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரெண்டுக்குமே யாரு? ஃபாதர் ஆஃப் நியூ எக்கனாமிக்ஸ் ஆர் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நவீன பொருளாதாரம் மற்றும் புதிய பொருளாதாரம் அதாவது பேரியல் பொருளாதாரம் ரெண்டுக்குமே ஃபாதர் யாரு? ஜேஎம் கீன்ஸ். ஜேஎம் கீன்ஸ் மற்றும் மில்டன் பிரைட்மேன் ஆர் பிரேட்மேன் இவர் யாரு? ஏற்கனவே சொல்லியிருப்போம். பணவியல் கொள்கையை முன்மொழிந்தவர். என்ன குரூப், என்ன புக் எழுதுறாரு? அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் டெஸ்ட் படிக்கலையா? கொஸ்டின் டக்குன்னு வரணுமே. மில்டன் பிரைட்மேன் என்ன சொல்றாரு? பணவியல் சம்பந்தமா கொள்கை புக் எழுதுறாரு. என்ன புக் நேம்? அமெரிக்க பணவியல் வரலாறு அப்படின்ற புக் எழுதுறாரு. அதுலதான் அந்த கான்செப்ட் சொல்றாரு. சரிங்களா? ஸோ பணவியல் கொள்கையை ஃபர்ஸ்ட் சொல்றது யாரு? மில்டன் பிரைட்மேன். ஜேஎம் கீன்ஸ் மற்றும் மில்டன் பிரைட்மேன் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை கருத்துக்களின் அடிப்படையில் மூன்றாக பிரித்தனர். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பணவியல் முறைகள். ஆல்ரெடி போர்டில் சொல்லியிருக்கிறது தான். பணவியல் முறைகள். செகண்ட் பாயிண்ட் நிதியியல் முறைகள். பணவியல் முறைகள், நிதியியல் முறைகள். தேர்ட் பாயிண்ட் இதர முறைகள். 3 பாயிண்ட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பணவியல் முறைகள், அடுத்த ஹெட்டிங் போடுங்க. 3 ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் பணவியல் முறைகள், செகண்ட் ஒன் நிதியியல் முறைகள், தேர்ட் ஒன் இதர முறைகள். நம்ம போர்டில் பிரித்து தனித்தனியாக 3 தான் எழுதியிருக்கோம். பணவியல் முறைகள், நிதியியல் முறைகள், இதர முறைகள் 3 பிரிச்சிங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பணவியல் முறைகள். சொல்கிறேன். அடுத்தது பணவியல் முறைகள் ஹெட்டிங் போட்டுங்க. அந்த ஹெட்டிங் கீழே பணவியல் முறைகள் நாட்டின் மைய வங்கியால் அமல்படுத்தப்படும் முறையாகும். நாட்டின் மைய வங்கி. நம்ம நாட்டின் மைய வங்கி எது? ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நாட்டின் மைய வங்கியால் அமல்படுத்தப்படும் முறையாகும். ஸோ ஒரு பாயிண்ட் இல்லைங்க. வங்கி விகிதத்தை உயர்த்துதல். பாயிண்ட் நம்பர் 1 ஹெட்டிங் பணவியல் முறைகள் நாட்டின் மைய வங்கியால் அமல்படுத்தப்படும் முறையாகும். சரிங்களா? அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 வங்கி விகிதத்தை உயர்த்துதல். வங்கி விகிதம்னா அது பேங்க் ரேட்டை உயர்த்தினா என்ன பண்ணுவீங்க? பேங்க் ரேட்டை உயர்த்தினா என்ன நடக்கும்? இந்த பாயிண்ட்டுக்கு அர்த்தம் புரியுதா? இந்த பாயிண்ட்டுக்கு அர்த்தம் புரியுதா? பேங்க் ரேட் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேங்க் ரேட்னு என்ன அர்த்தம்? பின்னாடி சொல்லுங்க. பேங்க் ரேட் பேங்க் வந்து வாங்கி பேங்க் வந்து என்ன மற்ற பேங்க் என்ன பண்ணுவாங்க?
ஆர்பிஐ கிட்ட இருந்து பணம் வாங்கி வட்டி கொடுக்குறது. அப்ப ஆர்பிஐ வந்து ஒரு ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ தானா எப்ப வேணாலும் நிர்ணயிக்கும். அது வந்து என்ன 2 மாசத்துக்கு ஒரு டைம் மாறும். புரியுதுல்ல? அது ஏற்கனவே பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு முறையும் ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மாற்றி அமைக்கப்படும். இது ஆர்பிஐயோட ரூல்ஸ். ஏன்னு கேட்க முடியாது. பேங்க் ரேட் அப்படின்றது நானா போய் உங்ககிட்ட வந்து கடன் கேட்கறேன் ஆர்பிஐ கிட்ட, எனக்கு ஒரு 50 கோடி கொடு, 1 லட்சம் கோடி கொடு. ஏன் அப்படின்னா நான் அதை கொடுத்து வெளியில வட்டி கொடுத்து நான் வந்து என்னுடைய பேங்க் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்கறதுக்கு ஒரு வட்டி ரேட் வச்சிருப்பான். ஆர்பிஐ நார்மலா ஒரு ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அங்கே ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். நிறைய அமௌண்ட்லாம் கொண்டு போய் இது பண்ண முடியாது. நிறைய அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ரெப்போ ரேட்ன்றது அமௌண்ட் கொடுக்கறது ஆர்பிஐ, நிறையலாம் கொடுக்காது அந்த இடத்துல. ஆனா பேங்க் ரேட்ன்றது நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். எது நீ வந்து உன் கடன் பத்திரம் பேங்கோட டெபாசிட்ஸ் எல்லாம் கொடுத்து நீ எவ்வளவு கோடி வேணாலும் ஆர்பிஐ கிட்ட கேட்கலாம். ஆனா ரெப்போ ரேட்ன்ற இடத்துல நிறையலாம் வாங்க முடியாது. ஆர்பிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்கலாம், இதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுல? ரெண்டுக்கும் பேங்க் ரேட்டுக்கும் கிட்டத்தட்ட ரெப்போ ரேட்டும் ஒரே மீனிங் தான். பேங்க்ல இருந்து வெளியே போற அமௌண்ட் தான். புரியுதுல? பேங்க்ல இருந்து வெளியே போற அமௌண்ட் தான் எந்த இடம்? ரெப்போ ரேட்டும் பேங்க் ரேட்டும். ஆனா பேங்க் ரேட் அப்படின்றது நாமளா வாலண்டியரா போய் எனக்கு 1 லட்சம் கோடி கொடு, இல்ல ஒரு 1000 கோடி கொடு, 10,000 கொடுன்னு என்னுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து நான் கேட்கறது. சரியா? ரெப்போ ரேட்டுக்கு அவங்களே எத்தனை மாசத்துக்கு ஒரு டைம் நிர்ணயிக்கிறாங்க? சரி, இது எல்லாமே 2 months ஒன்ஸ் மாறிட்டே இருக்கும். சரி, நாட்டுடைய பொருளாதார நிலையா வச்சுக்கிட்டு இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படும். அது எத்தனை பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறாங்க? பணவியல் கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய கமிட்டிஸ் எத்தனை பேர் அடங்கிய கமிட்டி சொல்லியிருக்கோமே. கிளாஸ்ல சொன்ன பணவியல் கொள்கை வந்து 6 பேர் கொண்ட கமிட்டி. அது ஆர்பிஐ கவர்னர் ரெண்டாரா இருப்பாரு, கூட வந்து மற்றவங்களாம் இருப்பாங்க. பாயிண்ட்ஸை எழுதி சொல்லி சொன்னான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பா கிளாஸ் எடுக்கிறப்ப சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா சொன்ன மாதிரி? அவருக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் இருக்கு. சொன்னேன் நான் கிளாஸ் பணவியல் கொள்கை சொல்றப்ப அந்த பாயிண்டா எழுதிக்க சொல்லி சொன்னான்னு தெரியல. ஆனால் பாயிண்டா எழுதிக்க சொல்லி சொன்னான்னு தெரியல. பட் கிளாஸ் நடத்துறப்ப பேசுறப்ப சொன்னேன். 6 பேர் இருப்பாங்க அந்த கமிட்டியில. வேணா ஷார்ட்டா வேணா ஏதாவது சொல்லி நோட் பண்ணிங்க. 6 மெம்பர் கமிட்டி அது. அதுக்கு யார் ஹெட்டிங் யாரு? தலைவர் யாரு? ஆர்பிஐயோட கவர்னர் தான். சரியா? பிளஸ் வந்து 5 பேர் இருப்பாங்க. சரியா? ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெம்பர் அவங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் பொருளாதார நிபுணர் சம்பந்தமாக 3 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கலந்து அந்த கமிட்டி இருக்கும். சரியா? ஸோ அது யாருடைய தலைமையில் இருப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐயோட கவர்னர். ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னரை டிசைட் பண்ணிக்குவார். இப்போதான் கவர்மெண்டோட இன்டர்பர்ஷன் அதில் வந்துருச்சு. ஏன்னா கவர்மெண்டோடைய சார்ந்த ஒரு 3 பேர் அதில் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணதுனால கவர்னருக்கு இது போயிடுச்சு. என்னது அந்த பவர் போயிடுச்சு. கவர்னர் நிர்ணயிக்கும். ஆர்பிஐயோட தற்போது கவர்னர் யாரு? சக்திகாந்த். தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகே. அடுத்தது யார் வர போறாரு? அடுத்தது ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அவர் பேர் என்னது? ரமணாவா? சரி, ஓகே. நம்ம இந்த பாயிண்ட் வங்கி விகிதம் பாயிண்ட் புரியுது இல்ல? வங்கி விகிதத்தை உயர்த்தல பாயிண்ட் புரியுதா? மீனிங் புரியுதா? அடுத்த பாயிண்ட் வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்றல். வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்றல். வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்றல். ரெப்போ ரேட்னா ரெப்போ விகிதமே எழுதிக்கீங்க தமிழ்ல. ரெப்போ விகிதம் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ விகிதம். டிரான்ஸ்லேட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால அப்படியே டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆகியவற்றை உயர்த்துது. ரெப்போ ரேட் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் ரெப்போ ரெண்டையும் உயர்த்தணும். அந்த ரெண்டையும் உயர்த்துறதுக்கு இப்போ முன்னே கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா? புரியலன்னா சொல்லுங்க. யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க. ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் உயர்த்தணும். உயர்த்தினா என்ன நடக்கும்? மக்கள்கிட்ட பணம் போறது நிற்கும். ஓகேவா? எல்லாமே இன்க்ரீஸ் தான். எல்லாமே இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட பணம் போறது தடுக்கிறோம். பணம் வீக்குன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் பணம் நிறைய இருக்கு, அதை வந்து போகாம தடுக்கணும். பணம் வீக்குன்னா என்ன அர்த்தம்? பணப்புழக்கம் அதிகமா இருக்கு, மக்களிடம் பணம் அதிகமா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. எல்லார் கையிலயும் 1 லட்ச ரூபா நைட் அடிச்சு கொடுத்தா என்ன நடக்கும்? இல்ல நைட்டா 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துறாங்கன்னு வச்சுங்க. காலையில போயிட்டு எல்லாருமே செலவு பண்ண பார்ப்பீங்க. அதே தக்காளி தான் இருக்கும், அதே வெங்காயம் தான் இருக்கும், அதே அரிசி தான் இருக்கும், அதே பருப்பு தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்.
அந்த தக்காளியை வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடி ஆகும். பணம் அதிகமா பணம் வந்துச்சுன்னா விலைவாசி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும். பணம் வந்து வெளியே அதிகமா இருந்தா விலைவாசி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். விலைவாசி நல்லதா கெட்டதா? மீடியமா போறது நல்லது. அன்னைக்கு இருந்த தக்காளி 2 ரூபா 3 ரூபா இன்னைக்கு 10 ரூபான்னா ஒன்றும் பெருசா நமக்கு தெரியாது. ரொம்ப டீவியேஷனா வர்றது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும். அந்த மாதிரி போறது தான் தவறு. சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வித்த ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பைக் வந்து 60,000னா இன்னைக்கு பைக் பார்த்தீங்கன்னா 1 லட்சம். ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு 6 மாசத்துல ஒரு 40,000 30,000 வித்தியாசம். இந்த மாதிரி பணவீக்கம் வந்து ரொம்ப தப்பு. விலை உயர்தல் வந்து மக்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் 4 வகையா பிரிக்கிறாங்க பணவீக்கத்தை. என்னென்னது? தவழும், நடக்கும், ஓடும், தாவும். 4ஆ பிரிச்சோம். இதுல எந்த கேட்டகரி இருந்தா நல்லது? தவளும் பணவீக்கம் மட்டும் தான் நல்லது. நமக்கு பணம் அதாவது விலைவாசி உயரணும், அதை வந்து கஸ்டமருக்கு தெரியாம அது உயரணும். சரிங்களா? ஸோ ஒரு ஏதாவது ஒரு பொருள் நோட்டு வாங்குறீங்க, பேனா வாங்குறீங்க, இதெல்லாம் விலைவாசி எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உயர்ந்திருக்கு. ஒரு பேனா 50 காசு 1 ரூபா இருந்து இன்னைக்கு 5 ரூபா. ஆனால் அது தெரியாது நமக்கு. அப்படியே கிராஜுவலாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி விலைவாசி நல்லது. திடீர்னு ஒரு பொருள் அப்படி எதிர்பார்க்குற அளவு போச்சுன்னா அது கெட்டது. சரியா? ஸோ அப்போ ரெப்போ ரேட் அதிகமாகும், ரிவர்ஸ் ரெப்போர்ட் அதிகமாகும், பேங்க் ரேட் அதிகமாகும், சிஆர்ஆர் அதிகமாகும், எஸ்எல்ஆர் அதிகமாகும். இதுக்கு எல்லாரும் மீனிங் தான் புரியுது இல்ல? கண்டிப்பா கொஸ்டின் இந்த மாதிரி தான் பிரேம் ஆகும். உள்ள வந்து பாயிண்ட், காரணம், கூற்று அப்படிதான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி எக்ஸாம் எழுதணும் பார்த்துருப்பீங்க. டாப் பாட்டம் வரைக்கும் நீங்க புக்கை மனப்பாடம் பண்ணாலையும் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருந்தவங்க டிஎன்பிசி ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் கான்செப்டை வாங்கிக்கிங்க. அப்படிதான் படிக்கும். சரியா? ஸோ நமக்கு டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான டாபிக் மாதிரி தான் இருக்கும். நம்ம முடிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம டைம்லாம் நிறைய டைம் இருக்கு. ஸோ அதனால பொருளுக்கு பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே போகும். ஓகேவா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட என்னன்னா 1/3க்கு மேலே நம்ம போர்ஷன் முடிச்சிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம். சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் பொருளாதார இயல்புகள் மட்டும் நான் பார்க்கல, ஏன்னா அது பின்னாடி பார்ப்போம்னு வச்சிருக்கேன். ஜிடிபி, என்என்பி அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும். அது தனியாக வச்சிருக்கேன், அது பின்னாடி சொல்லலாம் அப்படின்ட்டு. இது பார்த்துட்டோம்னா அடுத்தது வந்து வேலை வாய்ப்பின்மை, அது ஆஃபீஸ் சம்மந்தமாக போயிடும். சரியா? ஸோ அதனால் டீட்டெயிலாக பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவர் ரேட்டிங்காக அதில் இருக்கக்கூடிய பேங்கிங் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவியல் கொள்கையே கிட்டத்தட்ட 3 கிளாஸாக 4 கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கிளாஸுக்கு மேலே போயிட்டு இருக்கு. இன்னுமே உங்களுக்கு ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை கிளியராக கொண்டு போய் சேர்த்தனாலும் தெரியும், டவுட்டாகவே தான் இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பொறுமையாகவே கொண்டு போவோம். சரி, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. ஸோ வங்கி விகிதத்தை உயர்த்துதல், ரெப்போ விகிதம் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் உயர்த்துதல், அப்புறம் வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்றல், இதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அடுத்தது நுகர்வோர் கடன்களை கட்டுப்படுத்துதல். நுகர்வோர் கடன்களை கட்டுப்படுத்துதல். நுகர்வோர் கடன்களை கட்டுப்படுத்துதல். ஸோ இந்த மாதிரி பண்ணா நுகர்வோர் கடன்களை கட்டுப்படுத்துதல். ஸோ செகண்ட் ஹெட்டிங் வந்து நிதியியல் நடவடிக்கை கொடுக்கணும். பணவியல் சம்பந்தமா எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ நான் இதுல பாயிண்ட்ஸ் சொல்லாதது இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் எல்லாமே இருக்கு. இதை போட்டு இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுருங்க. சரியா? இதுவுமே அதிகமாக தான் ஆகும். சப்போஸ் இது அதிகமாகுமா குறையுமா அப்படின்ற மாதிரி சப்போஸ் ஏதாவது கொஸ்டின் வந்தா அதிகம் தான் ஆகும். அதிகமான என்ன ஆகும்? சம் அமௌண்ட்டை மறுபடியும் பேங்க் எழுதிக்க வேண்டாம். அதாவது கேஷ் ரிசர்வேஷன் என்ன சொல்லியிருக்கோம்? கேஷ் So cash reserve ratio, cash பண இருப்பு விகிதமா மொத்தமா போட்டு வைக்கிறாங்க. cash reserve ratio மொத்த இருப்பு விகிதம் எழுதிருக்கீங்களா? சரி, மொத்த இருப்பு விகிதம் அதிகரிக்கும் அப்படின்ற பாயிண்ட். SLR நீர்மை இருப்பு விகிதம், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. SLR எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் எழுதுவீங்க, ஏன்னா டைரக்டாவே SLR CRR னு இருக்கும். சரி, ஷார்ட் பாயிண்ட் எழுதிட்டீங்களா? இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்க. இல்ல, இது நாம ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாயிண்ட் ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் சொல்லிட்டு அதிகரிக்கும் சொல்லிட்டு இது 2 மட்டும் சொல்றேன். CRR, SLR ரெண்டும் அதிகரிக்கும் போட்டுங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மற்றும் அதாவது மொத்த இருப்பு விகிதம் மற்றும் நீர்மை இருப்பு விகிதம் எழுதிங்க. தமிழ் எழுதுறவங்க இங்கிலீஷ் எழுதுனா அப்படியே எழுதுங்க. சிஆர்ஆர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் எழுதுங்க. மொத்த இருப்பு விகிதம், நீர்மை இருப்பு விகிதம் இரண்டும் அதிகரிக்கும்.
மொத்த இருப்பு விகிதம் மற்றும் நீர்மை இருப்பு விகிதம் என்ன ஆகும்? அதிகரிக்கும். சரியா? அடுத்தது எங்க போயிடலாம்? நிதியியல் நடவடிக்கைக்கு போயிடலாம். நிதியியல் நடவடிக்கை நீங்க போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அரசு செலவினங்களை குறைப்பது. அரசு செலவினங்களை குறைப்பது நிதியியல் நடவடிக்கையில 3 ஆர்டிகல் முக்கியம். என்னென்ன ஆர்டிகல் இருக்கு? ஆர்டிகல் என்ன இருக்கு? ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஆர்டிகல் என்னது? ஆர்டிகல் 280 பட்ஜெட் இது கரெக்டா இருக்கா தெரியுமா? கரெக்டா தான் நினைக்கிறேன். எதுக்கு செக் பண்ணி பட்ஜெட் தாக்கல் பண்றாங்களே இயர் வைஸ், அதாவது சென்ட்ரல் பட்ஜெட் 112, ஸ்டேட் பட்ஜெட் 202. சரியா? இதான் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு பண்ணிக்கலாம். பாயிண்ட் எழுதிக்கணும். அரசு செலவினங்களை குறைப்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது நிதியியல் நடவடிக்கையில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அரசு செலவினங்களை குறைப்பது. செகண்ட் பாயிண்ட் பொதுமக்களிடமிருந்து கடன்களை பெறுவது. கடன்களை பெற்ற என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா செலவு பண்ண மாட்டோம் இல்லையா? பேங்க் டார்ச்சர் பண்ணி நம்ம கிட்ட இருந்து பணத்தை வந்து கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறான்னு அர்த்தம். பொதுமக்களிடமிருந்து கடன்களை பெறுவது. அங்க மேல பாத்தீங்க இல்லையா, நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துது. 2 வார்த்தைகள் லிங்க் பாருங்க. அங்க என்ன பண்றாங்க? கடனை கொடுக்கறத தடுக்கிறாங்க. இங்க கடனை திருப்பி வாங்கிக்கிறாங்க. இப்போ பேலன்ஸ் ஆகுதா? அமௌண்ட் மொத்தம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடாது, அதிகமான பணம் இருக்கக்கூடாது. சரியா? மக்கள் கிட்ட அதிகமான பணம் இருக்கக்கூடாது. சும்மா கடன்களை பெறுவது. மற்றும் லாஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், வரி விதிப்புகளை விரிவாக்குவது. ஸோ நீங்களே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? கடந்த ஒரு ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஒரு 4-3 வருஷமா அதிகமா இருக்கா? பணப்புழக்கம் மக்களிடையே பணப்புழக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு. எப்ப இருந்து கம்மியாகுது தெரியுங்களா? கொரோனா டைம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி பண மதிப்பிழப்பு 1000 ரூபா 500 ரூபா செல்லாதுன்னு அறிவிச்சாங்க இல்லையா? அன்னையில இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குற வரைக்கும் மக்கள் கிட்ட பணப்புழக்கம் குறைஞ்சிச்சு. என்னைக்கு வந்து டிஜிட்டல் மணின்னு சொன்னாங்களோ அப்ப இருந்தே மக்கள் கிட்ட பணம் அதிகமா இல்லாத மாதிரி போயிடுச்சு. அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு தொழில் பண்ணு ஏதாவது ஒன்று பண்ணுனாலுமே மக்கள் யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் மறுபடியும் கம்மியாயிடுச்சு. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா கம்மியாயிடுச்சு. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அந்த கொரோனா டைம்ல பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துங்க. யார் சொன்னது? அபிஜித் பானர்ஜி, பொருளாதார நிபுணர். எல்லாருக்கிட்டையும் மக்கள் கிட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் கொடுங்க, மாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் கேட்கல. ஆனா இப்போ 1000, 1500, 2000, 2500 அது இதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஆக்சுவலா சொன்னாங்க எல்லா பொருளாதார நிபுணருமே, எல்லா பொருளாதார வல்லுநர்களுமே, நீங்க எந்த கேட்டகரியும் பார்க்காதீங்க, ரேஷன் கார்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 2000 ரூபாய் கொடுங்க, மாசம் கொடுங்க. இந்த லாக்டவுன் இருந்துச்சு இல்லையா, மார்ச்ல கூட சமாளிச்சிட்டாங்க. ஏப்ரல் கூட ஓகே, ஒரு மாசம் அப்படின்னு. அந்த மேல இருந்து அதுக்கப்புறம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. நிறைய ஃபேமிலிஸ் வந்து நிறைய ஸ்கூல் டீச்சர், டிரைவர்ஸ், கண்டக்டர் எல்லாம் யாருமே எந்த ஜாபும் போக முடியாம ரொம்ப டிஃபிகல்ட்டா, அப்புறம் வேற நாட்டு, அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, நார்த் இந்தியாவில இருந்து திரும்பி அவங்க வீட்டுக்கே போய் யாராலையும் எதுவுமே, ரொம்ப நம்மளாம் ஓரளவுக்கு சேஃப்டியா தான் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு. பட் நிறைய பேர் எதுவுமே பண்ண முடியாம, வாழ்க்கையை ரன் பண்ண முடியாம சூழல் நிறைய நடந்தது. அப்போ வந்து அவங்க பொருளாதார நிபுணர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் கையில பணத்தை கொண்டு போய் சேருங்க, அவங்க செலவு பண்ணுவோம், அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க வாங்குற அளவுக்கு காசை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் வந்து எதையுமே கண்டுக்கல. ஒரே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரே ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ வருது. மாதம் ஒவ்வொரு எலிஜிபிள் ரேஷன் கார்டுக்கும் 1500 ரூபாய், 1000 ரூபாய் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய இருக்கு. சரி, ஓகே, வேணாம். எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோம். நம்ம பாலிடிக்ஸ் வந்து பாலிட்டி இருக்கும். சரி, ஓகே. சரி, அடுத்து லாஸ்ட் ஹெட்டிங் இதர மற்றவை இருக்கு இல்லையா, இதர நடவடிக்கைகள். இதர நடவடிக்கைகள் எழுதிட்டீங்க. இதர நடவடிக்கைகள் கீழே எழுதுங்க கொஞ்சம் வேகமா. இதர நடவடிக்கைகள் குறுகிய கால நடவடிக்கைகள் மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் என 2ஆக பிரிக்கப்படுகிறது. இதர நடவடிக்கை குறுகிய கால நடவடிக்கை மற்றும் நீண்ட கால நடவடிக்கை என 2ஆக பிரிக்கப்படுகிறது. குறுகிய கால நடவடிக்கை,
நீண்டகால நடவடிக்கைன்னா இரண்டாக குறிக்கப்படுகிறது. அது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதுங்க. குறுகிய கால நடவடிக்கை. குறுகிய கால நடவடிக்கை. குறுகிய கால நடவடிக்கையாக, கொஞ்சம் ஸ்பீடா, குறுகிய கால நடவடிக்கையாக பொது விநியோக முறையின் கீழ், குறுகிய கால நடவடிக்கையாக பொது விநியோக முறையின் கீழ் நியாய விலை கடைகளில் குறுகிய கால நடவடிக்கையாக பொது விநியோக முறையின் கீழ் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பங்கீடு செய்து வழங்குதல். அத்தியாவசிய பொருட்களை பங்கீடு செய்து வழங்குதல். ஸோ தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறது. குறுகிய கால நடவடிக்கையாக பொது விநியோக முறையின் கீழ் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பங்கீடு செய்து வழங்குதல். செகண்ட் பாயிண்ட். அதிலே இந்தியாவில் எப்பொழுதெல்லாம் சொல்லணுமா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. குறுகிய கால நடவடிக்கையாக பொது விநியோக முறையின் கீழ் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பங்கீடு செய்து வழங்குதல். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எப்பொழுதெல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பொருட்களை இறக்குமதி செய்து விலையேற்றம் ஏற்படா வண்ணம் தடுக்கப்படுகிறது. அப்பொழுதெல்லாம் பொருட்களை இறக்குமதி செய்து விலையேற்றம் ஏற்படாத வண்ணம் தடுக்கப்படுகிறது. ஸோ அது ஏற்கனவே அந்த செகண்ட் பாயிண்ட் சொன்னோம்ல நம்ம. ஸோ செகண்ட் லாஸ்ட் பாயிண்ட், நீண்ட கால நடவடிக்கை. ஹெட்டிங் கொடுங்க. நீண்ட கால நடவடிக்கை ஏற்படாத வண்ணம் தடுக்கப்படுகிறது. சொல்லுமா மறுபடியும்? செகண்ட் பாயிண்ட் வேணா செக் பண்ணிக்கங்க. எப்பொழுதெல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பொருட்களை இறக்குமதி செய்து, வெளியிலிருந்து இறக்குமதி செய்யறது, பொருட்களை இறக்குமதி செய்து விலையேற்றம் ஏற்படாத வண்ணம் தடுக்கப்படுகிறது. ஸோ இது வந்து ஸ்பீடாக நடக்கிறது. அதாவது முன்ன அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனியன் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை மற்ற நாடுலேருந்து இறக்குமதி செஞ்சு மக்களுக்கு கொடுக்கணும். ஸோ கிலோ வந்து 200-300 ரூபா போகிற வரைக்கும் விட்டு கவர்மெண்ட் வேடி பார்க்கக்கூடாது. சரியா? ஸோ சீதாராமன் சொன்னாங்க இல்லையா, நான் வந்து வெங்காயம் சாப்பிட்றதில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஞாபகம் இருக்கா அந்த பேட்டி? சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, வெங்காயத்தோட விலையை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறேன், நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நீண்ட கால நடவடிக்கை ஹெட்டிங். நீண்ட கால நடவடிக்கை பொது விலை மட்டத்துடன் வாழ்க்கை செலவுடனும் நேரடி தொடர்பை கொண்டிருக்கும். பொது விலை மட்டத்துடனும் வாழ்க்கை செலவுடனும் நேரடி தொடர்பை கொண்டிருக்கும். வாழ்க்கை செலவுடனும் நேரடி தொடர்பை கொண்டிருக்கும் கூலிப்பொருட்களின் உற்பத்தியின் வளர்ச்சியை துரிதப்படுத்துவது. செகண்ட் பாயிண்ட், நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை அடையும் நோக்கில்
நீண்டகால பொருளாதார வளர்ச்சி அடையும் நோக்கில் சேமிப்பு முதலீடுகளை நீண்டகால பொருளாதார வளர்ச்சி அடையும் நோக்கில் சேமிப்பு முதலீடுகளை மேம்படுத்தும் விதமாக நடப்பில் உள்ள சில நுகர்ச்சிகளை கட்டுப்படுத்துதலும் உள்ளடங்கும். ஸோ நிறைய செலவினங்கள் பண்ணாமல் ஓரளவுக்கு சேமிப்பு பண்ணுறது தான் நீண்டகால நடவடிக்கை. இன்னொன்று பொது விலை மட்டத்துடன் நம்மளுடைய கூலி பொருள் இருக்கு இல்லையா, நம்ம சமாளிக்கிறதும் விலையும் வந்து ஒரே மாதிரி டேலி பண்ணி மாதிரி கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி நடவடிக்கை நீண்ட காலம். குறுகிய காலத்துக்கு ஷார்ட்டாக இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ரேஷன் கடை மூலியமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். 2 பாயிண்ட் சரியா. ஸோ இப்போ சொன்ன வரைக்கும் புரியுதுருக்கா? ஸோ பணவீக்கம்னா என்ன, அதனுடைய காரணிகள், அதனுடைய விளைவுகள், அதை எப்படி கட்டுப்படுத்தணும், மொத்த ஐடியும் புரிஞ்சிருக்கா? பணவீக்கத்தை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிருக்கா? பணவீக்கம்னா என்ன, அதனுடைய காரணங்கள் என்ன இருக்கு, அது எப்படி, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். மேபி ஃபியூச்சர்ல குரூப் 1ல நீங்க அடுத்த எக்ஸாம் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா பணவீக்கத்தை பற்றி விரிவாக எழுதுங்க அப்படின்னு சொன்னா இது எழுதாம பக்கத்துல நீங்க அங்கங்க எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நீங்க அதை ஒரு நோட் எழுதிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோமோ எல்லாமே வேலிட் தான். ஒரு பாயிண்ட் கூட நம்ம சும்மா எதுவும் பேசுறது இல்லை. அந்த எல்லா பாயிண்ட்டுமே நீங்க கட்டுரை மாதிரி எழுதுறப்ப யூபிஎஸ்சிலாம் கம்பல்சரி இப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. யூபிஎஸ்சி நேச்சுரலாக என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்கஸ் பண்ணும். கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் அப்படி இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஆர்டிகல் எங்கேயாவது தேவைப்படுறப்ப ஆர்டிகல் சொல்லிட்டு மீது இருக்கிறதெல்லாம் ரிலவெண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்றத பாயிண்ட் போட்டு எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் இருக்கிறத அப்படியே உள்ள கொண்டாடக்கூடாது. அந்த மாதிரி பதிவு பார்ப்பாங்க. சரி, அடுத்து குரூப் 1 எழுதுறீங்க, மெயின்ஸ் எழுதுறோம்னா இந்த மாதிரி இப்போ மொத்தத்தையும் பணம் வைக்கணும்னா மொத்தமாக ஒரு 3 பக்கம் 4 பக்கம் எழுதிருக்கீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நீங்கள் பெருசாக எழுதலாம். சரியா? ஸோ மோஸ்ட்லி எங்கெங்க இருக்கோ பாயிண்ட்ஸ் எல்லாமே கலந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். போதும் பணவீக்கம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல. சரியா? ஸோ இப்போ இங்க இருக்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். மறுபடியும் பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னா, இது வந்து பணவியல் கொள்கை, நிதியியல் கொள்கை மற்றும் மற்ற 3ஆ பிரிச்சிருக்கோம். பணவியல் கொள்கையில வந்து மெயினா டிசைட் பண்றது வந்து ஆர்பிஐ தான், மைய வங்கி தான். சரியா? ஸோ இது வந்து அதாவது ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேங்க் வந்து ஒரு வட்டி வந்து என்ன பண்றோம், அமௌண்ட் கொடுக்குதுன்னு ஞாபகம் வைங்க. இந்த இடத்துல அமௌண்ட் வந்து யாருக்கு கொடுக்குது, பேங்க்குக்கெல்லாம் கொடுக்குது. அப்போ ஒரு வட்டி வந்து வாங்கிக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல வட்டி நான் அதிகம்னு சொல்லிட்டுனாவே என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல இருந்து அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. இது நானா கொடுக்குறேன் இஷ்டப்பட்டு, நான் ஒரு 1000 கோடி கொடுத்து தரேன், என்ன நீ வாங்கிக்க வேணாம் நான் விட்டு, நீயே வந்து என்கிட்ட கேட்கற பாரு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி, அதுக்கு பேர் பேங்க் ரேட். வங்கி விகிதம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். வங்கி விகிதத்தை உயர்த்துது எழுதிருப்பீங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பணவியல் நடவடிக்கைகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வங்கி விகிதத்தை உயர்த்துது. வங்கி விகிதம்னா நீங்களா வந்து என்கிட்ட கேட்கறது. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் சம் அமௌண்ட் கொடுப்பேன் எல்லா டைமுமே, அதை மாசம் நான் மாத்திக்குவேன் வட்டியில். அந்த அமௌண்ட் வந்து ரெப்போ ரேட்னா நான் கொடுக்குற அமௌண்ட், அதாவது ஆர்பிஐ பேங்க்கு கொடுக்குற விதிக்கின்ற வட்டி விகிதத்துக்கு ரெப்போ ரேட் என்று பெயர், ரெப்போ விகிதம் என்று பெயர். அந்த ரெப்போ விகிதத்தை உயர்த்துவதன் மூலமாக பேங்குக்கு பணம் போகிறது தடுக்கப்படுது ஃபர்ஸ்ட். ஸோ ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் வந்து நீ என்கிட்ட பணம் கொடுத்தீங்க, அதாவது பேங்க் என்கிட்ட பணம் கொடுத்து நான் ஒரு வட்டி கொடுத்தேன், நீ மற்றவங்கிட்ட கொடுத்து ஏமாறதை விட, எக்ஸாம்பிள் விஜய் மல்லையா நிரவ் மோடியா அவங்க கிட்ட கொடுக்குறத விட ஆர்பிஐ கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா 1000 கோடியோ 10,000 கோடியோ எவ்வளோ கொடுத்தாலும் நான் நல்ல வட்டி கொடுப்பேன். ஸோ அந்த வட்டி இன்க்ரீஸ் பண்றதால நீ என்ன பண்ற, அதாவது அவங்க பேங்க் என்ன பண்ணுது, பணத்தை வெளியில கொடுக்காம ஆர்பிஐக்கு வரதுனால மக்கள் கிட்ட பணம் போறது தடுக்கப்படுகிறது. இங்கேயும் மக்கள் கிட்ட பணம் போறது ஆட்டோமேட்டிக்கா தடுக்கப்படுகிறது. இது அதிகப்படுத்தினாலும் தடுக்கப்படுகிறது. இது அதிகப்படுத்தினாலும் ஸோ நான் 3 ரூபா அவங்ககிட்ட 100 ரூபாய்க்கு எடுத்து வைக்கிறேன், நான் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து 10 ரூபாய் எடுத்து வச்சா மறுபடியும் லாஸ் தானே. இது அதிகப்படுத்தாலும் இதையும் அதிகப்படுத்து, இது 18%. இதை இன்னும் அதிகப்படுத்துறேன், நீ வெளியே கடன் கொடுக்காம நீயே வை. லிக்விடிட்டி ரேஷியோ என்ன அர்த்தம், லிக்விடா இருக்கணும். எது லிக்விடிட்டி அதிகமா இருக்கக்கூடியது, பணத்துக்கு அப்புறம் அதிக நீர்மைத்தன்மை கொண்ட பொருள் தங்கம் தான் முதல் ப்ரியாரிட்டி. தங்கம் தான். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் தங்கம் யூஸ் பண்றோம், டக்குன்னு எதாவது ஒன்று வேணா கொண்டு போய் அடகு வச்சுன்னா உடனே பணம் கிடைக்கும். மற்றது எதுவுமே அந்த அவசியம் கிடையாது. அதிக நீர்மைத்தன்மை கொண்டது பணம் தான் ஃபர்ஸ்ட். M1 M2 M3 M4 பணத்தின் வகைகள் மற்றும் 4 வகைப்படும். M1 அப்படின்றது கையில் இருக்கக்கூடிய குறுகிய கால பணம், கையில் இருக்கக்கூடிய பணம் பிளஸ் பேங்க்ல டிமாண்ட் டெபாசிட். ஏடிஎம் போட்டா வரணும், அது சாயங்காலம் வெளியே போனோன்னு ஏடிஎம் போட்டு பணம் 100 ரூபாய் எடுத்தா வரணும். அதுதான் நீர்மைத்தன்மை இருக்குது, குறுகிய பணம், நேரம் M1. ஸோ M2 அப்படின்றது அங்க மேல அது கூட பிளஸ் டெபாசிட்டா
ஃபிக்ஸ்டு டெபாசிட். போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் டெபாசிட். போஸ்ட் ஆபீஸ் டிமாண்ட் டெபாசிட்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். M1 M2 M3 M4 அது கேட் வைப்புகள் தான். கேட்பு வைப்பா போஸ்ட் ஆபீஸ்ல வைக்கக்கூடிய கேட்பு வைப்பு எடுத்துக்கலாம், அதையும் போய் எடுக்கலாம். ஸோ M3 ல வரப்ப தான் ரெண்டுமே ஃபிக்ஸ்டு டெபாசிட் மற்றும் மதுர மணிகள் வந்து M4 வரும். சரியா? ஸோ M1 அப்படின்றது நேரோ மணி, M3ன்றது பிராட் மணின்னு பார்த்தோம். குறுகிய பணம், நீண்ட காலம், விரிவடை பணம் அப்படின்னு சொல்லி 3 வகையான பணத்தின் வகைகள் பார்த்தோம். M1 M2 M3 M4. சரியா? ஸோ இதில் நிதி கொள்கை இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் செக் பண்ணுங்க. கரெக்டு தான், மோஸ்ட்லி கரெக்டு தான். நீங்கள் செக் பண்ணிக்கங்க, எதுக்கும் செக் பண்ணுங்க. 250 112 202 இந்த 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு. நிதி ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கக்கூடியது, அதாவது இது வந்து பட்ஜெட், இதுவும் பட்ஜெட் தான். இது சென்ட்ரல் பட்ஜெட், ஸ்டேட் பட்ஜெட். ஸோ மற்றவை குறுகிய காலம் என்ன 3 வகையை வச்சிருக்கோம். சரியா? ஸோ இதுதான் பணவீக்கத்தில் இருக்கக்கூடிய. அடுத்தது பணவாட்டம் ஹெட்டிங் போட்டு நெக்ஸ்ட் ஹெட்டிங் பணவாட்டம். பணவீக்கம் தான் பணவாட்டம் பார்ப்போம். ஸோ பணவீக்கம் பணவாட்டம் இந்த டாபிக் பார்த்து பிஸ்னஸ் சைக்கிள் 2 பார்த்துட்டோம் அப்படின்னா இது மோஸ்ட்லி இன்னைக்கு ஓரளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ இன்னைக்கு முடிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து நிதி கொள்கை சம்பந்தமாக போயிடுவோம். ஃபினான்ஸ் கமிஷன் அது சம்பந்தமா இருக்கக்கூடியது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிகல் வந்துடும். நானே உங்களுக்கு இந்த ஆர்டிகல் தான், இந்த எதிர்க்கிற 3 ஆர்டிகல் தான் உங்களுக்கு வரும் மெயினாக. ஸோ இப்போவே நீங்கள் படிக்கிறப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா குரூப் 1 ஓரியன்டாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இப்போ இருந்தே மெயின்ஸ் ஒரு கொஸ்டின் எழுதா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி படிச்சுக்கோங்க. எழுதுகிற ஒவ்வொரு நோட்ஸும் மெயின்ஸுக்கு ஆன்சர் எழுதுற பாயிண்ட் ஆஃப் வியூவாக படிக்கும். சரியா? பணவீக்கத்தின் கொள்கைகளை விரிவாக விவரிக்க தி கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் இன்ஃப்ளேஷன் பாலிசி இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 2-3 பக்கத்துக்கு எல்லாத்தையும் எழுதணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து. ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னது? பணவாட்டம். ஸோ பணவாட்டம் இது இப்போ இவ்வளோ நேரம் பணவீக்கத்தை பற்றி பார்த்தோன்னா பணவாட்டத்தை பற்றி ஏதாவது ஐடியா வருதா? பணவாட்டம் ஆனால் கம்மியாக இன்ஃப்ளேஷன் வெளியே கம்மியாக தான் வரும். ஸோ பணவாட்டம் அப்படின்னா பணவீக்கம்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பணவீக்கம்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும்? ஸோ அதுக்கு ஆப்போசிட் பாயிண்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். நீங்கள் பணவீக்கத்தில் முதல்ல என்ன நடக்கும்? பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? பணப்புழக்கம் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும்? பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், அதான் பணவீக்கம்னு அர்த்தம். ஸோ இங்கே கான்செப்ட் என்ன ஆகும்? பணப்புழக்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பணப்புழக்கம் வந்து பணப்புழக்கம் கம்மியாக இருக்கும். சரி, ரிவர்ஸில். ஸோ அடுத்தது வேற என்ன பாயிண்ட் இருக்கு பார்ப்போம். இங்கே பணப்புழக்கத்தில் வேற என்ன பாயிண்ட் பார்த்தோம்? பணப்புழக்கம் வந்து பணம் வந்து நிறைய இருக்கும், பணப்புழக்கம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கம்மியாக இருக்கும். விலைவாசி, வெரி குட் பாயிண்ட். மெயினாக விலைவாசி ஓரியன்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துது. ஸோ விலைவாசி இந்த இடத்துல என்ன ஆகும்? விலைவாசி இந்த இடத்துல அதாவது இங்கே நம்ம எழுதிக்கலாம் பணவாட்டம், இங்கே பணவீக்கம். ஸோ இங்கே வந்து இது பணவீக்கம், இதுக்கு பேர் என்னது? இன்ஃப்ளேஷன். இங்கிலீஷ் வார்த்தையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஏன் அப்படின்னா குரூப் நோட் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா? இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கம்பல்சரி. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு 100, 25 எழுதணும். அவுட் ஆஃப் 100 25 4 பிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 4 பிக் கொஸ்டினை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். ஸோ அது வந்து மினிமம் கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது கட்டுரை வரைதல், சுருக்கி எழுதல், அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிடுவோம். டிரான்ஸ்லேட் பார்ட்டில் சில வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே எழுதிடலாம். இங்கிலீஷ் டு தமிழ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 25 கிடைச்சிருமா? அதெல்லாம் பயப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷில் ஒரு பேரா இருந்தால் ஓரளவுக்கு அது படிச்சு எழுத மாட்டேங்க. தமிழில் நம்பிக்கை இருக்கு, பண்ணிடுவீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தமிழ் இருந்தாலே ஓரளவுக்கு இஸ்வாஸ் தீஸ் போட்டு எழுதிங்கன்னா அங்கே ஒரு 10 போட்டால் கூட 40 மார்க் வந்துருச்சு. நமக்கு அதெல்லாம் 25 மார்க் கிடைச்சா போதும். சரியா? ஸோ ஓரளவுக்கு இப்போ பணவீக்கம் இருக்குன்னு வச்சுக்க அந்த பேராவில் அங்கே இன்ஃப்ளேஷனாக எழுத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி சில வார்த்தைகளை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்பெல்லிங் எல்லாம் பார்ப்பாங்களா? அந்த அளவுக்குலாம் அவங்க பெருசாக ஒன்றும் செக் பண்ண மாட்டாங்க. இப்போ பணவீக்கம் தமிழ் இருக்குன்னு இந்த பக்கம் நீ அந்த பக்கம் இன்ஃப்ளேஷனாக ட்ரை பண்ணியிருக்கணும் எழுதுறதுக்கு. அப்போ அதுக்கு என்னன்னே தெரியாம பணவீக்கம் இங்கிலீஷ்ல PAVA அது இன்ஃப்ளேஷன் எழுதிருக்கணும். அந்த மாதிரி வார்த்தையும் முக்கியம். பணவீக்கம் இன்க்ரீஸ் தெரியும், பணவீக்கத்துக்கு இங்கிலீஷ் என்னன்னு தெரியணும். பணவீக்கம் அதிகரிக்கிறது அங்கே சொல்லியிருப்பாங்க. பணவீக்கம் அதிக இன்க்ரீஸ்ன்ற வார்த்தை நமக்கு தெரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவோம். இப்போ பணவீக்கத்துக்கு என்ன இங்கிலீஷ்னு வார்த்தை தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் அப்பப்போ இந்த வார்த்தைகள்லாம் எழுத சொல்றது. சில வார்த்தைகள்லாம் முக்கியம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு 10 வார்த்தை படிச்சீங்கன்னா கூட பரவாயில்ல. வீட்டில் இப்போ ஓன் இன்ட்ரெஸ்ட்ல டெய்லி ஒரு நோட் போட்டு வச்சுட்டு ஒரு 10 இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் மீனிங் என்ன அது எழுதி அது தெரிஞ்சுட்டா போதும், கதை விட்டுலாம். இடையில வார்த்தைக்கு ஏதோ ஒரு கமெண்ட். விலைவாசி என்ன நடக்குங்க? ஸோ இங்க என்ன நடக்கும்? விலைவாசி
சோ மக்கள்கிட்ட பணமே இருக்காது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வாங்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படிதான் அர்த்தம். நீ காய்கறிகள் உட்காந்து வச்சுட்டே இருக்க பொழுதுக்கும் யாருமே வரல, என்ன பண்ண முடியும்? கடைசி வரைக்கும் விலைவாசி கம்மி பண்ணியாச்சு. அப்பவுமே யாருக்கிட்ட எதுனா இருந்தாலும் நம்ம வாங்குவாங்க. ஸோ அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா விலைவாசியும் கம்மியாகுது. விலைவாசி கம்மியாகுது, ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் என்ன நடக்கிறாங்க, வேலை வாய்ப்பின்மை மெயினா இதுல பண வாட்ட காலத்துல நிறைய நடக்கும். வேலை வாய்ப்பின்மை இங்க வந்து பணம் இருக்கு எல்லாருக்கும், இந்த பணமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், 100 பேரை வச்சு பண்றேன், என்கிட்ட ப்ரொடக்ஷன் இல்லை, விலைவாசி கம்மியாகி போச்சு. ஒரு 100 பேர் இருந்துக்குப்பா, அடுத்தது ஒரு 50 பேர் இருந்துருங்க, 50 பேர் மட்டும் இருங்க, அவங்கள மட்டும் மேனேஜ் பண்ணுறேன். இப்போ கொரோனா காலத்தில் நடந்தது இல்லையா? கொரோனா காலத்தில் என்ன நடந்தது? விலைவாசி ஃபுல் கம்மியாயிடுச்சு, பணப்புழக்கம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிக்கு ரன் பண்ணிட்டான், இருக்கிறவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான், ஒரு 10 பேர் அதை வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ வேலை வாய்ப்பின்மை என்ன நடக்குது? வேலை வாய்ப்பின்மை புரியுதா? ரொம்ப அதிகமாகுது, வேலையே இல்லை. வேலை வாய்ப்பின்மை, வேலை வாய்ப்புனா வேலை இல்லாததுன்னு அர்த்தம். வேலை வாய்ப்பின்மை வார்த்தைக்கு வேலை இல்லை, வேலை இல்லாதவங்க அதிகமாவாங்க, பண வாட்ட காலத்துல அதிகமாவாங்க. பணம் வீட்டு ஏற்கனவே பணம் தான் இருக்குது இல்ல, இங்க வேலை வாய்ப்பின்மை நடக்காது, பணம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அது குறைக்கிறது தான் நடவடிக்கை எடுக்கணும். பணம் வீட்டு காலத்துல வேலை வாய்ப்பின்மைலாம் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் விலைவாசி அதிகமாகும், பணமும் இருக்குது, விலைவாசி அதிகமாகுது, எல்லாருக்கிட்டையும் 1 லட்சம் 2 லட்சம் இருக்கு, ஆனா எந்த பொருளையும் வாங்க முடியல. எக்ஸாம்பிள், வெனிசுலா அப்படின்ற ஒரு நாட்டுல வீதியில் ஃபுல்லா பணத்தை ஃபுல்லா கொட்டிட்டாங்க. கண்டா பேசுறதுனா நியூஸ். ஏன் அப்படின்னா எந்த காசு எடுத்து போனாலும் எதுவும் வாங்க முடியல. நீ 1 கோடி ரூபா கொடுத்தா கூட ஒரு அரிசி வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? கடைக்கு முன்னாடி காசை கொட்டிட்டு தான் வரணும். என்ன பண்ண முடியும்? அதை தூக்கிட்டு திடீர்னு ஒரு 4 பேர் வேணும் வருது. ஸோ அதனால பணம் கரெக்டாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு, சரியா? ஸோ அது மாதிரி இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னா வீதியா பணம் கட்டுக்கட்டதான் இருந்தது வெனிசுலாவில். இப்போ நாட்டுடைய கரெக்டான ஒரு எக்கனாமிக்ஸ் பாலிசி இருக்கணும், இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். இப்போ போற மாதிரி போச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு வராது. சரி, பார்த்துக்கலாம். அடுத்து வேற என்ன பாயிண்ட் இதில் பார்த்துக்கலாம். பணவீக்கம், பணப்புழக்கம் அதிகமாகும், விலைவாசி அதிகமாகுது. வேற என்ன பாயிண்ட் சீக்கிரம் சொல்லுங்க. பணவீக்கத்துல முக்கியமான பாயிண்ட் வாங்கும் சக்தி. வாங்கும் சக்தி இங்க என்ன ஆகும்? வாங்கும் சக்தி கம்மியாகும்பா. அதான் இப்ப எடுத்துக்காட்டு சொன்னேன், 1 கோடி ரூபாய் எடுத்து போனாலும் 1 கிலோ அரிசி வாங்க முடியாத சூழ்நிலை அதிகரிக்கும். ஸோ இங்க வாங்கும் சக்தி அதிகரிக்கும்னா சொல்ல தேவையில்லை. ஏன்னா வாங்கும் சக்தி அதிகரிக்குமா குறைக்குமா பணவாட்டத்தில் சொல்லும். பணவாட்டத்தில் மெயினாக என்ன நடக்கும்? வேலை வாய்ப்பின்மை நடக்கும். அவங்க வேலை வாய்ப்பின்மை பற்றி அங்கே பேசிருக்க மாட்டோம். அந்த பாயிண்ட் வேலை வாய்ப்பின்மை எந்த காலத்தில் நடக்கும்? பண வாட்ட காலத்துல நடக்கும். பண வீட்டு காலத்துல வேலையில நீங்க 100 பேர் இருக்கீங்க, எனக்கு நான் கம்பெனி நடத்துறேன், எனக்கே ஏகப்பட்ட பணம் அது கோடி 100 பேருக்கு ஆளுக்கு 2000 3000 சம்பளம் பொருள் எடுக்கணும் பிரச்சனை. ஸோ அப்போ அங்கிருந்து அந்த டைம்ல யாரையும் வெளியே அனுப்ப மாட்டாங்க வேலையில இருந்து. இருக்கலாம் இருந்துட்டு போய் எனக்கு ஒரு வண்டி வித்தாவே எனக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்குது. இருக்கிற லேபர்ஸ்க்கு சேலரி போடுறது என்ன ப்ராப்ளம்? இங்க வந்து விலைவாசி ஃபுல்லாக கம்மியாகி போச்சு, பணப்புழக்கம் யாருக்குமே இல்லை அப்படின்றப்ப என்னால் ஒரு வண்டியை விற்க முடியல. ஸோ அப்போ ஒரு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி நடத்தினா ஒரு 10 வண்டி விற்றா கூட மீதி இருக்கிறவங்களுக்கு தான் சேலரி போட முடியலன்றப்ப பாதி பேர் வீட்டுக்கு அனுப்பாங்க. வேலை வாய்ப்புகள் அதிகம், சரியா? ஸோ இதான் வந்து பண வீக்கத்துக்கும் பண வாட்டத்துக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? செட்டிங் போட்டுங்க, பாயிண்டாக எதுனா இருக்கு, இதையும் ஷார்ட் நோட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். பண வாட்டம், பணவாட்டம், டீப்ளேஷன். ஹெட்டிங் போட்டுங்க, பணவாட்டம். பணவாட்டத்தை பற்றி சொல்லிட்டா பாயிண்ட் எழுதிக்கிறீங்களா? பணவாட்டம் கீழே எழுதிங்க. விலைவாசி குறைதல், குறைந்த பண அளிப்பு. அதான் நான் பணப்புழக்கம்னு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க. குறைந்த பண அளிப்பு, அளிப்புனா கொடுக்கறது, அந்த சப்ளை, மணி சப்ளை கம்மியாகும். மணி சப்ளை டிக்ரீசிங். மணி சப்ளைன்னு அர்த்தம் பண அளிப்பு அப்படின்றது. பண அளிப்பு மற்றும் வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்கும் ஆகியவை பணவாட்டத்தின் முக்கிய இயல்புகள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 1 2 3 போட்டு சைடில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும்னா சைடில் இதையும் போட்டுக்கணும். இங்கே நான் இங்கே எழுதிருக்கிறது அந்த பாக்ஸ் ஏற்கனவே போட்டுருக்கீங்க, இல்லை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சைடில் போட்டுக்கிறதா இதை போட்டுக்கிறீங்களா? ஸோ இந்த பாக்ஸ் என்ன போட்டுக்கிறதா போட்டுங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் புரியும் அப்படின்னா இந்த பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டேங்குது இப்போ எழுதிருக்கிறது கீழே.
பாக்ஸ் மாதிரி போட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்சியேஷன் மாதிரி போட்டு பணப்புழக்கம் ஆரோ மார்க் நீங்க சில பேர் அதிகரிக்குன்னு எழுதுனாதான் புரியும்னா அதிகரிக்கலாம் இந்த ஆரோ மார்க்ஸ் போட்டுங்க. எப்போ பார்த்தாலும் டக்குன்னு ஷார்ட்டா புரியும். இப்போ ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு படிக்கிறப்ப இது வேணா மேபி யூஸ் ஆகும். இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு ரெண்டுக்கும் கம்பேரிசன் மாதிரி இந்த சார்ட் போட்டுங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு டாஸ்க்லாம் வந்துடும், கம்பல்சரி வந்துடும். அதனால படிக்கிறது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக எப்பயும் போல ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி படிக்கும். எலெக்ஷன் முடிஞ்சோடனே கால் பர்ஸ் எல்லாமே தனித்தனியாக வரும், சீக்கிரமாக லைனாக வரும். லாக்டவுன் சொல்கிறாங்க. லாக்டவுனுக்குலாம் வாய்ப்பு இல்லைப்பா. லாக்டவுன் தேர் இஸ் நோ சான்ஸ். லாக்டவுனுக்கு வந்து ஏற்கனவே பொருளாதாரம் தள்ளாடிட்டு இருக்கு. நம்ம எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை மொத்தத்தில் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூ லாக்டவுன் இருக்காது. அப்படி லாக்டவுன் இருந்தாலும் எப்போ இருக்கும் அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே நைட்டு 10 மணி வரைக்கும், இல்லை தேட்டரு மால்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. தவிர மற்றபடி மேபி ஸ்கூல் காலேஜஸ் இருக்காமல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதில் வந்து சென்டர்ஸ் பற்றிலாம் எதுவும் அதில் ஸ்கூல் வந்து அதான் ஸ்கூல் மோஸ்ட்லி முடிஞ்சது இல்லையா எப்போவே. அடுத்தது ஜூன் ஜூலை அப்போ தான் பார்க்க வர போகுது. சரியா? ஜூன் ஜூலையில் அதான் இன்னும் சரியாயிடும் பார்ப்போம். மோஸ்ட்லி சரியாயிடும். லாக்டவுன் போட்டால் நமக்கு நல்லது தானே. ஆமாம் நமக்கு அதனால ஒன்று லாக்டவுன்னால இல்லை ஈவினிங் லாக்டவுன்னால டிஎன்பிசி எக்ஸாமோ எந்த காலத்துறோ பாதிக்கப்படாது. எக்ஸாம் பாட்டு எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கலான லாக்டவுனில் போன யூபிஎஸ்சி இன்டர்வியூ எல்லாம் நடந்ததெல்லாம் மே ஜூனில் எந்த அளவுக்கு லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன், எங்கேயுமே நகர முடியாது. அப்போ வந்து இன்டர்வியூ நடந்து வேலை போடுறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. எக்ஸாம் நடத்துகிறவங்க அதாவது நல்லா நடத்துகிறவங்க அதில் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. லேப் அசிஸ்டன்ட் வரும் மோஸ்ட்லி சீக்கிரமாக இந்த இது முடிஞ்சோடனே. சரியா? யாரெல்லாம் அந்த தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டின்னு ஏதோ ஒன்று வந்தது இல்லை, அது யார் போட்டிருக்கீங்க? ஸோ அது எக்ஸாம் பேட்டர்ன் விட்டாங்க. மோஸ்ட்லி ஆல் டிக்கெட் வந்துரும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது விட்டுருவாங்க. இது எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குரூப் 4 பேட்டர்ன் தான். குரூப் 4 சிலபஸ் என்னவோ அதே தான். ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜி. குரூப் 4ல் என்ன எழுதுறீங்களோ அதே தான். 3 hours எக்ஸாமு. இதில் 100 கொஸ்டின், அதில் 100 கொஸ்டின் இருக்கும். அது மோஸ்ட்லி ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும். சரி, ஓகே. ஸோ பணவாட்டம் பாயிண்ட் 2 பாக்ஸ் போட்டிங்களா? போதும் இல்லை? இது செகண்ட் ஹெட்டிங். மீள் பண வீக்கம். மீள் பண வீக்கம், டிஸ்இன்ஃப்ளேஷன். பண வீக்கத்தை சரி பண்ணணும் இல்லையா? அதுக்கு நான் ஹெட்டிங் நெக்ஸ்ட் ஹெட்டிங் மீள் பண வீக்கம். சரி எழுதுலையா? மீள் பண வீக்கம், அதாவது இங்கிலீஷ்ல டிஸ்இன்ஃப்ளேஷன். ஸோ பணவீக்கம், மீள் பணவீக்கம் என்னது? சரி பண்றோம் பணவீக்கத்தை. வார்த்தையில புரியுதுல? இங்கிலீஷ் வார்த்தையிலையும் அதே தான். இன்ஃப்ளேஷனை சரி பண்றதுக்கு டிஸ்இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை சரி பண்றது மீள் பணவீக்கம். பணவீக்கத்தை திருப்பி எடுக்கிறது இன்ஃப்ளேஷனை சரி பண்றது. இன்ஃப்ளேஷனை சரி பண்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தோம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வரிமுறைகள் எல்லாமே பார்த்தோம். அப்ப நம்ம இந்த டெக்னிக்கல் வேர்ட் மட்டும் என்ன தெரியும்? மீள் பணவீக்கம்னா என்ன தெரியும்? சரியா? சரி, இதுக்குண்டான டெஃபினேஷன் எல்லாமே ஏற்கனவே பார்த்துட்டோம். பணவீக்கத்தை சரி பண்ணணும், மீட் எடுக்கணும். சரியா? பாயிண்ட் எழுதிங்க, ஒரு 2 பாயிண்ட். வேலை வாய்ப்பின்மையை பாதிக்காத வகையில் கடன்களை கட்டுப்படுத்துவது. வேலைவாய்ப்பின்மையை பாதிக்காத வகையில் கடன்களை கட்டுப்படுத்துவது. கடன்களை கட்டுப்படுத்தினா அது கடன் கொடுக்கறத கட்டுப்படுத்திக்கிறோம். அதாவது ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ எல்லாமே மீனிங் பண்ணிக்கலாம் அந்த கடன்ற வார்த்தையிலே. வேலைவாய்ப்பினையும் பாதிக்கக்கூடாது. நான் கடன் கொடுக்காதுன்னா அப்புறம் எல்லா கம்பெனியும் விட்டு ஓடிடக்கூடாது. பணம் வைக்கணும் என்ன, எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் பாட்டுக்கோம் எல்லாருக்கிட்டையும் பணத்தை திருப்பி வாங்கிட்டோம், பேங்க்ல போடு இங்கே போடுன்னு சொல்லிட்டா மொத்தமும் இந்தியாவை ஸ்தம்பித்து போயிடக்கூடாது இல்லையா? புரியுது இல்லையா? இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் புரியுதா? கடன்களை கட்டுப்படுத்துறது என்ன அர்த்தம்? கடனை யாருக்கிட்டையும் கொடுக்கணும், ஓரளவுக்கு கம்மியாவாச்சு கொடுக்கணும். ஒரு இடத்துல 1000 கோடி கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா ஒரு கம்பெனிக்கு, ஏதோ ஒரு இடத்துக்கு. திடீர்னு நான் கடனே கொடுக்கல அப்படின்னா அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்லாம் என்ன ஆவாங்க?
நான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துன்னு தான் கவர்மெண்ட் என்ன நினைக்குது, பணம் எல்லாருக்கிட்டையும் அதிகமா இருக்கு கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ திடீர்னு என்ன பண்றோம் நம்ம, திடீர்னு என்ன பண்ணா, நான் திடீர்னு நிதி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு கடன்கள், வேலை வாய்ப்பை பாதிக்குது. இந்த வார்த்தை எல்லா இடத்துக்கும் ரொம்ப முக்கியமா. வேலை வாய்ப்பின்மை வந்து பாதிக்கூடாது. வேலை வாய்ப்பின்மை வந்து உருவாக்கணும். அதிகமாக தான் கவர்மெண்ட்டுடைய வேலை. சரியா? வேலை வாய்ப்பு உருவாக்கணும். நிறைய வேலைகள் வந்து மக்கள், அதாவது நம்மளே சுயதொழில் ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ப்ரைவேட்டில் ஒரு ஜாப்ல போய் சேர்றதாகட்டும் அதிகமாக இருக்கணும். ஆனால் இப்போ அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேலைவாய்ப்பின்மை சூழ்நிலை தான் நிலவுது. அதிகமாக படித்து நிறைய பேர் போட்டி போடுறோம் இல்லையா. ஒரு கம்மியான போஸ்டிங், ஒரு 2000 போஸ்டிங் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணி எழுதணும். அப்போ வேலைவாய்ப்பின்மை ரேஷியோவில் நிறைய இருக்குது. அது இல்லாமல் டேலி பண்ணணும் அப்படின்றது தான் மெயின் பாயிண்ட். சரியா? வேலைவாய்ப்பின்மையை பாதிக்காத வகையில் கடன்களை என்ன பண்ணணும், கட்டுப்படும். செகண்ட் அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட். வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திரும்ப பெறும் செயல்முறையே வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திரும்ப பெறும் செயல்முறையே மீள் பண வீக்கம். வேலை வாய்ப்பின்மை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திரும்ப பெறும் முறையே மீள் பண வீக்கம். சரியா? ஸோ வேலை வாய்ப்பின்மையை என்ன பண்ணக்கூடாது, வேலை வாய்ப்பின்மை இருக்கக்கூடாது. அது போக உற்பத்தி அளவும் குறையக்கூடாது. சரியா? அதான் திடீர்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு கம்மியாக கொடுத்து அவங்களுடைய உற்பத்தி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் மீள் பண வீக்கம். ஸோ செகண்ட் அடுத்த ஹெட்டிங் இருக்கு, இன்னொரு ஹெட்டிங் இருக்கு, தேக்க வீக்கம், ஸ்டாக்ஃப்ளேஷன். தேக்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றிலையும் லைனாக கொடுத்துட்டு பொறுத்து சொல்லுவாங்க. அந்த பக்கம் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸ்டாக்ஃப்ளேஷன், STAGFLATION, தேக்க வீக்கம், ஸ்டாக்ஃப்ளேஷன். அடுத்த ஹெட்டிங் சரிங்களா? தேக்க வீக்கம் என்பது தேக்கன்னு அர்த்தம் தேங்கி போகுது, அப்படியே ஸ்டாக்னேட்டா அப்படியே நின்று போயிருது. வார்த்தையில அதுலேயே புரியுதுல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. தேக்க வீக்கம் என்பது பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையையும் கமா தேக்க வீக்கம் என்பது பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையையும் கமா வேலை வாய்ப்பின்மையும் தேக்க வீக்கம் என்பது பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையும் கமா வேலை வாய்ப்பின்மையும் கமா அதிக அளவிலான பண வீக்கமும் ஒன்றிணைந்த சூழ்நிலை ஆகும். ஸோ அப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது என்ன மீனிங், மொத்தமும் எல்லாமே சேர்ந்து, எதெல்லாம் ஒன்றா சேரக்கூடாது அதெல்லாம் மொத்தமும் சேருது. எதெல்லாம் ஒன்றா சேருது, ஒன்றா சொல்லுங்க, என்னென்ன ஒன்றா சேருது? பொருளாதார வளர்ச்சியில் என்னென்ன ஸ்டாக்ஃப்ளேஷனா, இப்போ தேக்கம் ரொம்ப மோசமான ஒரு இடம். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னென்ன நடக்குது, பணப்புழக்கமும் அதிகமாகி போச்சு, இதுவும் அதிகமாகி போச்சு, வேலை வாய்ப்பின்மையும் அதிகமாகி போச்சு, பணப்புழக்கம் அதிகமாச்சு, வேலை வாய்ப்பு அதிகமாச்சு, வேலை வாய்ப்பின்மை, வேலை வாய்ப்பு அதிகரிக்கல, வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்குது, வேலை இல்லாதது. அப்புறம் வேற அதிக அளவிலான பணவீக்கம். அதான் பணவீக்கம் அதிகரிக்குது, வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்குது,
ஸோ அப்போ எல்லாமே பொருளாதாரம் எல்லாம் மொத்தமும் அப்படியே நின்று போச்சு. தேக்க நிலையே வேலை வாய்ப்பின்மை நடக்குது, பணவீக்கம் எல்லாம் இந்த மாதிரி நடந்தா அதுக்கு பேர் என்னது? தேக்க வீக்கம். ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷன்றது பணவீக்கத்தை, அதாவது மீள் பணவீக்கம் திரும்பி வரும். சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரியுதா? பணவீக்கம், பணவாட்டம். பணவீக்கம்னா என்ன, பணவாட்டம்னா என்ன, மீள் பணவீக்கம்னா என்ன, தேக்க வீக்கம்னா என்ன, நாளுக்கு வித்தியாசம் புரியுதா? நாளுக்கு என்னென்னு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் புரியுதா? ரெப்போ ரேட்னா பணத்தை கொடுக்கறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆர்பிஐ வந்து பேங்க்கு பணம் கொடுக்குறது. சரியா? பேங்க் போய் கேட்டு வாங்குறது பேங்க் ரேட். பேங்கா போய் நீ எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்குறது பேங்க் ரேட். ஆர்பிஐ சம் அமௌண்ட் கொடுக்குது, அதுக்கு ஒரு வட்டி கொடுக்குது, அதுக்கு பேர் ரெப்போ ரேட். ஆர்பிஐ வாங்கிக்குது, நான் இவ்வளோ வட்டி தரேன்னு வாங்குறதுக்கு பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சரியா? ஸோ இது எந்த இடத்துல அதிகமாகும், எந்த இடத்துல குறையும் அப்படின்றத நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உள்ள பண வீக்கணும் என்ன, பண வாட்டம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல ரெப்போ ரேட் அதிகமாகுமா குறையுமா அப்படின்றத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் படிக்கவே தேவை. சரியா? வீட்டில் போய் ஒரு டைம் வந்து மறுபடியும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் போகலாமா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் போகும். ஸோ வணிக சுழற்சி, பிஸ்னஸ் சைக்கிள். வணிக சுழற்சி வந்து என்னென்ன 4 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. வணிக சுழற்சி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஸ்பீடாக, அதுக்கப்புறம் பாயிண்ட் எழுதிக்கலாம். வணிக சுழற்சி வந்து வணிக சுழற்சி, பிஸ்னஸ் சைக்கிள். பிஸ்னஸ் சைக்கிள், வணிக சுழற்சி அதாவது பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ இது எப்படி, இந்த சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நார்மலாக இப்படி ஒரு இருக்கு. இதில் வந்து இப்படி அதிகமாகும். ஸோ அப்போ மறுபடியும் இப்படி ஒரு டிஸ்க்ரீஸ் ஆகும், நார்மலாக இப்படி இன்க்ரீஸ் ஆகும், எகைன் கோ டவுன் லைக் திஸ். இவ்வளோ 4 ஸ்டேஜில் நடக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம், எதுவும் எழுதிக்கலாம், எழுதுறப்ப எழுதிக்கலாம். சரி, லாஸ்ட்டாக மேலே நடக்கக்கூடியதுக்கு பேர் பூம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூம் ஆயிடுச்சு, பூம் ஆனன்னு அர்த்தம் எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் பூரிப்பு, பூரிப்பு ரொம்ப பூரிப்பாக இருக்கும், ரொம்ப பூரிப்பாக இருக்காங்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ பூம் ஸ்டேஜ் எல்லாமே நல்லா இருக்கும், பிஸ்னஸ் எவ்ரிதிங் இட்ஸ் ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு நாட்டில். ஸோ இங்கே என்ன ஆகுது, அதுக்கு கீழே வரப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, கீழே ரிவர்ஸ் வருது, அதாவது பின்னடைவு. இதுக்கு தமிழ் இன்னும் எக்ஸாக்டா வேர்டு வேணா பார்த்து சொல்றேன். ரெசெஷன் அப்படின்ற இங்கிலீஷ்ல RECESSION. ரெசெஷன் அப்படின்றது இந்த மாதிரி நல்லாவே நடந்துட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா எல்லாமே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். வண்டிங்க விற்காது, எல்லாம் அப்படி இப்படி நின்று போயிடும். நடந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? கார் யாருமே வாங்கல, சில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காசு இருந்தா தானே வாங்குவாங்க, ஏதாவது பொருளாதாரம் நடந்தா தானே வாங்குவாங்க. பணம் யாருக்கிட்ட இல்லாதனால வண்டிக்கு எதுவுமே விற்கல. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் பைக் அது வாங்க இது வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க கவர்மெண்ட். யாருமே பைக் வாங்க, எல்லாரும் சைக்கிள் வாங்க. என்ன நடக்கும், ஒரு எக்ஸாம்பிள், சைக்கிள் நீங்க பைக் வாங்க சைக்கிள் வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல, அதுலேயே எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. ஹாஸ்பிட்டல் போகாம ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சமாயிடும், வேற எந்த பிரச்சனையும் வராது. மொத்தம் பெட்ரோல் அடிக்க மாட்டீங்க, பெட்ரோல் போனா பொருளாதாரம் பெட்ரோல் இறக்குமதி பண்ண மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் செலவும் வராது, எதுவுமே நீங்க பண்ண, இன்சூரன்ஸ் போட மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்ப நாட்டில் என்ன நடக்குது, ஒண்ணுமே நடக்காது, பொருளாதாரம் மொத்தமும் 0 ஆயிடும். ஆகுமா ஆகாதான்? எல்லாரும் பைக்கை விட்டுறோம், வீட்டில் இருந்து சைக்கிள் ஓட ஆரம்பிச்சிடும். நாளைக்கு வந்து என்ன நடக்கும், பொருளாதாரத்தில் நாட்டில் பொருளாதாரத்தில் என்னன்னா அப்படியே ரிவர்ஸ்ல போயிடும். சரியா? சோ மக்களை வந்து யாரும் வந்து ஆரோக்கியமா இரு அப்படிலாம் சொல்லல. நீ வந்து பைக் வாங்கு, கார்ல போ, நல்லா சாப்பிடு, போய் பீஸா பர்கர் சாப்பிடு, ஹாஸ்பிட்டல் போய் அங்க பீஸ் கட்டு, ஆபரேஷன் பண்ணு, சிசேரியன் பண்ணிக்கோ, நார்மல் டெலிவரி எல்லாம் போயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நார்மல் டெலிவரி ஐயோ அப்படின்னுவாங்க ஆச்சரியமா. சிசேரியன்னா இப்ப சாதாரணம். சரியா? 100ல 4 பேருக்கு தான் நார்மல் டெலிவரி இருக்கு. அது கொஞ்சம் அப்புறம் அதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல கூட காட்டியிருப்பாங்க, நல்ல ஒரு கான்செப்ட். விஜய் படத்துல தான் நினைக்கிறேன், விஜய் படம் தானே அது, மெர்சல்ல ஏதோ ஒரு படம், அதுல சொல்லியிருப்பாங்க இதுவே வந்து பிசினஸ் நாளாக நார்மல் டெலிவரினாவே அது அப்படி ஒரு ஆச்சரியன்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, பெரிய பிசினஸ் அதெல்லாம் அந்த மாதிரி. ஸோ பொருளாதாரம் நல்லா போயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல பின்னடைவு போயிட்டு இருக்கும். இப்போ எகைன் இங்க என்ன நடக்கும், மறுபடியும் வந்து இங்க வந்து உயரும், மறுபடியும் இந்த இடத்துல வந்து உயரும் அல்லது மீள்தல் கூட வச்சுக்கலாம். மீண்டு வர்றது
மீள்தல். இங்க இடையில இன்னொரு வார்த்தை, இந்த இடத்துல ஃபுல்ல மொத்தமும் காலியா இருக்கு இல்லையா, அதிகமாகுது குறைஞ்சு வந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்து மந்தம் அப்படின்னு பேரு. மொத்தமும் காலியாகக்கூடிய இடம். இப்படி ஒன்று நடந்தா அவ்வளவுதான் நாடு கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்டேஜ் ஓவராலா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எதுவுமே நடக்காது, மொத்தமா இதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ அதுல இருந்து மீண்டு வர்றது மீள்தல். ஸோ மொத்தம் 4ஆ பிரிக்கிறாங்க பிசினஸ் சைக்கிளை. ஒன்று வந்து டாப் லெவலில் இருக்கக்கூடியது, சரியா? ஸோ அது வந்து பூம் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. அப்படி குறையிறது வந்து பின்னடைவு, பார்டர்ல போயிட்டா மந்தம், மேலே போறப்ப மீள்தல். ஸோ இதில் ஒரு டைம் கூட பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் வந்து ரெசெஷன் நடந்துட்டு இருக்கா அப்படி இப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணி நியூஸ் பேப்பர்லாம் எழுதியிருப்பாங்க. படிச்சு நியூஸ் பேப்பர் அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் வந்து இப்போதைக்கு பின்னடைவு பொருளாதாரத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக பேசல, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் ரொம்ப போயிட்டு இருந்தது. எதுவுமே நடக்காம இருந்தது இல்லையா அந்த டைம்ல, இது ரெசெஷன் பீரியட் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தாங்க. அதாவது பின்னடைவு பொருளாதாரம், எதுவுமே நடக்காது, எல்லாம் அப்படி நின்று போயிடும், சரிங்களா? ஸோ பிசினஸ் சைக்கிள்ல 4ஆ பிரிக்கிறாங்க. அது 4 இது போட்டுங்க. இது வேணா போட்டுங்க, மேப் வேணா மேப் போட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். பூரிப்பு, பின்னடைவு, அது பின்னிறக்கம், அப்புறம் மீட்சி, அப்புறம் மந்தம். இது இந்த ஓரளவுக்கு இது புரியுதா? இங்க எழுதிருக்கிறது புரியுதா? எழுதணுமா கொஞ்சம் கிளியரா? ஓகேவா? நான் சொல்றேன், நான் இந்த மாதிரி இது ஒரு மேப், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுவீங்க இல்லையா, இப்படி போட்டு அந்த பார்டர்ல இப்படி வச்சு போட்டுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. இப்படி ஒரு சைக்கிள் தான், இப்படி அப் அண்ட் டவுன் சைக்கிள் தான். அது அதிகமாகுது மறுபடியும் குறையுது அப்படின்ற மாதிரி தான் போட்டுருக்கும். இப்படி அதிகமாகுது மறுபடியும் கம்மியா இருக்கு, மறுபடியும் அதிகமாகுது மறுபடியும் குறையுது. டாப்ல வந்து பூரிப்பு, இங்க பின்னடைவு, அது பின்னிறக்கம். பின்னடைவு கூட எழுதிக்கங்க, இங்கிலீஷ் வேர்டு கீழே எழுதுங்க. மீள்தல், மீள்தல் இங்கிலீஷ் வார்த்தை ரெக்கவரி, ரெக்கவர் ஆகுது, ரெக்கவரி. மந்தம் அப்படின்றது இங்கிலீஷ் வார்த்தை டிப்ரெஷன், ஃபுல்லா கீழே போயிடுச்சு. ஸோ இங்கிலீஷ்ல வேணா டிப்ரெஷன், மந்தம், ஃபுல்லா டிப்ரெஸ் ஆகுது, மொத்தமும் முடிஞ்சது. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைன்னு நினைக்கிறேன். எழுதணுமா, பாயிண்ட்ஸ் எழுதணுமா, தேவைன்னு நினைக்கிறேன். இதுலேயே புரியுது இல்லை ஓரளவுக்கு இதுலேயே புரியும். இந்தியாவுடைய பிஸ்னஸ் சைக்கிள் எப்படி இருக்கு அப்படின்னா 4 வகையாகவே இருக்கும். இப்போ பூரிப்புனா இந்த இடத்துல என்னெல்லாம் எப்படி பாயிண்ட் சொல்லுவீங்க நீங்க? இல்லை ஒரு 2 லைன் மட்டும் எழுதிக்கிறீங்களா? ஹெட்டிங் எழுதி எனி 2 லைன்ஸ் ஏதோ எழுதிக்கிறீங்க என்ன பூரி, சும்மா மேஜராக இருக்கிற மட்டும் என்ன ஷார்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன போட்டுங்க, டயக்ராம் போட்டிங்களா? டயக்ராம் சும்மா ரப்பா போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேலே கீழே இப்படி போகிற மாதிரி சர்க்கிள் போடுங்க. இப்படி அப் டவுன், இது அப் டவுன், அப் இப்படி. இங்கே வந்து மந்தம், இந்த இடத்துல கேப் கொடுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கேப் கொடுங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்படி சைக்கிள் மாதிரி தான், அப் அண்ட் டவுன் சைக்கிள் தான்ப்பா. இப்படி ஒரு கோடு இருக்கு, இது அப் அண்ட் டவுன் சைக்கிள் இப்படி போட்டால் இந்த இடத்துல கேப் கொடுங்க, அவ்வளோதான். ஈஸியாக தான். நான் இப்படி வேணா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாட்டோம். ஒரு கோடு, அதில் இருந்து இப்போ அப் அண்ட் டவுன்ஸ் ஆரோ மார்க் சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கொடுங்க. பிசினஸ் சைக்கிள் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 2 வகையா, 4ஆ பிரிக்கிறாங்க, சரியா? பிசினஸ் சைக்கிள் எத்தனை பிரிக்கிறாங்க? 4ஆ பிரிக்கிறாங்க. அது கான்செப்ட் தெரிஞ்சுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பூரிப்பு. இந்த நிலையில் பூரிப்பு, ஃபர்ஸ்ட் பூரிப்புனா பூம் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பூம். இந்த நிலையில் பொருள் உற்பத்தி, பணக்கூலி, லாபம், பொருள் உற்பத்தி, பணக்கூலி, லாபம் மற்றும் வட்டி விகிதங்கள் உயரும். பொருள் உற்பத்தி, பணக்கூலி, லாபம் மற்றும் வட்டி விகிதங்கள் உயரும். வங்கி கடன் தேவைகள் உயரும். அனைத்து தரப்பினரிடம் நம்பிக்கை உயரும். வங்கி கடன் தேவைகள் உயரும். எல்லாரும் போய் பேங்க்ல லோன் வாங்கணும்னு நினைப்பாங்க, புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வங்கி கடன் தேவைகள் உயரும். வங்கி கடன் தேவைகள் உயரும். அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட். வங்கி கடன் தேவைகள் உயரும். அனைத்து தரப்பினரிடமும் நம்பிக்கைகள் உயரும். எல்லாருக்கிட்டையும் நம்பிக்கை உயரும். கவர்மெண்ட் நல்லா இருக்கு, நல்ல பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு நாடுன்ற மாதிரி. லாஸ்ட் பாயிண்ட், அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் உச்ச நிலையில் இருக்கும்.
லாஸ்ட் பாயிண்ட், அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் உச்ச நிலையில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது புரியுதுன்னா இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஓரளவுக்கு ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாமே அதிகமாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் எழுதுங்க. பின்னிறக்கம். பின்னிறக்கம் அது பின்னடைவு சொல்லுங்க. உச்ச நிலையில் இருக்கும். அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் உச்ச நிலையில் இருக்கும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் எழுதுங்க. பின்னிறக்கம். பின்னிறக்கம் அது பின்னடைவு. ரெசஷன். செகண்ட் ஹெட்டிங். பின்னடைவு அது பின்னிறக்கம். இங்கிலீஷ்ல ரெசஷன். இதுல இந்த இடத்துல என்ன நடக்கும்? அப்படியே அங்க ரிவர்ஸ்ல, அங்க மேல என்ன பாயிண்ட் எழுதிருக்கு அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டா கூட உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆனா ஓகே. உற்பத்தி, பணக்கூலி, லாபம் மற்றும் வட்டி விகிதங்கள் குறைய துவங்கும். இந்த இடத்துல ஸ்டார்டிங் ரிவர்ஸ் நடக்குது, பின்னிறக்கம் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. என்ன பாயிண்ட் எழுதிருக்கீங்க? பொருள் உற்பத்தி, பணக்கூலி, பொருள் உற்பத்தி, பணக்கூலி மற்றும் லாபம், வட்டி விகிதம் ஆகியவை குறைய துவங்கும். போறது கம்மியாகிறது ஆரம்பிக்கக்கூடிய இடம் குறைய துவங்கும். குறைய துவங்கும். அடுத்து வேற அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கீங்க அதுல? ஆமா, இங்க வந்து வங்கிகளின் தேவைகள் குறையும், அது ஓகே, அது எழுத்து தேவை விட்டுருங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன நம்பிக்கைகள், நம்பிக்கை ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? குறைய துவங்கும். நம்பிக்கை குறைய துவங்கும். இதுல மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதை விட்டுருங்க, நம்பிக்கை குறைய கூட விட்டுருங்க, தேவையில்லை. எழுதிட்டீங்களா? எழுதுனா ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டா எழுதிருந்தா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எழுதலாம். அடுத்த பாயிண்ட் சொல்றேன். சொல்லிட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டா? எழுதிட்டு இருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபர் ஆப்போசிட் எழுதிட்டு இருக்கீங்களா? சொல்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். வங்கிகள், அதாவது வணிக நடவடிக்கைகள் குறையும். வணிக நடவடிக்கைகள் குறையும். நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. மக்களின் நீர்மை விருப்பம். நீர்மைன்னு என்ன அர்த்தம்? நீர்மை விருப்பம்னா மீனிங் கையில் பணம் வச்சுக்கினா ஆசைப்படுவாங்க. நீர்மைனா கோல்டாவோ பணமாவோ வச்சிருப்பாங்க. நீர்மைன்னா என்ன அர்த்தம்? பணமோ. நீர்மை விருப்பம் அதிகரித்து பணத்தை ரொக்கமாக கையில் வைத்துக் கொள்ள விரும்புவதால் பணச்சந்தை நடவடிக்கைகள் சுருங்க ஆரம்பிக்கும். விரும்புவதால் பணச்சந்தை நடவடிக்கைகள் குறைய தொடங்கும்.